அரசியலுக்குள்ளே வந்து இந்த அவதூறுகளை என்னென்று சகிச்சு கொள்றீங்க? கருப்பு கொடி வாங்கி படகுகளில் நாங்கள் ஒரு போராட்டம் செய்தாங்க. இங்கே குருநகரில் இந்த கொடும்பாவி எரிக்கப்பட்டது. என்னுடைய தாயாருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தி இருந்தது. இந்த டிவி அடிச்சு ஒரு கொண்டு வந்த மாதிரியான மனநிலையெல்லாம் அவருக்கு வந்திருந்தது. தமிழ் மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷத்தை இப்படி பேசுகிறாங்களே அப்படின்றது எனக்கு சரியான கவலை. முன்னேறுகிறீர்கள் என்று யாராவது நினைச்சாங்கள் என்றால் அந்த அவதூறு இன்னும் கூடுதலாக இருக்கும். உங்களை எப்படியாவது தடுக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இலங்கையிலேயே தமிழ் சட்டத்தரணிகளுக்குள்ள ஒரு சிறந்த ஆளுமை மிக்க நேர்மையான சட்டத்தரணின்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்களை நான் இந்த தலைக்கிலே எடுக்கக்கூடாது. இலங்கை தமிழரசு கட்சி இவ்வளவு காலம் தோற்றம் பெற்றிருந்த போதிலும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்குரிய ஒவ்வொரு மாவட்ட கிளைகளுக்குரிய முக்கிய பொறுப்புகளில் ஏன் பெண்களுக்கு இடம் கொடுக்கவில்லை? ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் இருக்கும்போது நீங்கள் கட்டாயம் ஒரு பெண்ணையாவது அதில் அட் பண்ணியிருக்கணும் இல்லையா? தனி மனித தாக்குதல் எல்லாம் பெண்களுக்கு கூடுதலாக வர்றது. இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட எங்களோட மன்னார் மக்களுக்கு செய்யலை அப்படின்னும் போது எனக்கு கோபம் வருது. உண்மையா உங்களோட நோக்கம் என்ன? அந்த இலக்கை நீங்கள் அடைஞ்சிட்டீங்களா? காசு உழைக்கணும்னு சொல்லி நான் தனியாக வரையில. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் கட்சியில் இணையலாமா? தென்னை மரத்தை வெட்டி இளநீ குடிக்கிற மாதிரியான செயற்பாடுன்னு சொல்லி தமிழ் மக்கள் அடிப்படை தேவையா இத்தனை வருஷமா கேட்குற இந்த விஷயத்தை ஏன் அவங்களால செய்ய முடியாம இருக்கு? கேட்டது சர்வதேச விசாரணை, கிடைத்தது சர்வதேச கிரிக்கெட் மைதானம். அந்த ஆதாரங்கள் போதாது என்றதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா இதோட நாங்கள் ஒப்புடுறோம். கச்சத்தீவை மீட்டு தந்தால் போதும் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்திருக்கார். அவர் சொல்லிட்டாருன்றதுக்காண்டி இங்கே ஒரு ஓடி போய் கட்சியில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு இருந்து வாரது அதை விட மோசமான ஒரு நாடகம். சிங்கள மக்களை வெறும் அவருக்கு வாக்களிக்க போறது இல்லை. வணக்கம் நளிமா. வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? எஸ். நீங்கள்? நான் நல்லா சுகமாக தான் இருக்கிறேன். இப்போ எத்தனையாம் ஆண்டு சட்ட மாணவி நீங்கள்? 2ஆம் ஆண்டு. சட்டம் படிக்க வழிகிட்டது இப்போ? 2019ஆம் ஆண்டு டிகிரி ஸ்டார்ட் பண்ணேன்னா 2022 டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். 23rd லோ காலேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஒரு லா டிகிரி இருக்குது? எஸ். அது 4 இயர் டிகிரியா? 3 years. 3 years டிகிரி. ஆக்ஸ்ஃபோர்ட் ப்ரூக்ஸ் யூனிவர்சிட்டி. லா காலேஜில் எக்ஸாம்ஸ் மட்டும்தான் செய்ய வேணும்? எஸ். செகண்ட் இயர் முடித்தா இனி அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமோட சட்டத்தரணி? எஸ். என்ன பிளான்? சட்டம் ப்ராக்டிஸ் பண்ணுற பிளானா? ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். இண்டிபெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பொலிட்டிக்ஸ் இறங்கணும் உங்களை மாதிரின்ட்டு தான். பொலிட்டிக்ஸில் இறங்கணும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே இறங்கிட்டீங்களே. ஒரே அடியாக நேரடியாக பாராளுமன்ற வேட்பாளராக போட்டிட்டு இனி தான் இறங்கணும்னு சொல்லலாது என்ன? எஸ். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஸ்டடீஸ் ஆல்சோ நான் வந்து பொலிட்டிக்ஸ் கண்டினியூ. முதலாவது திடீரென்று ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வேட்பாளராக இறங்கின போது என்ன மாதிரி இருந்தது? பேப்டிசம் பை ஃபயர் சொல்லி வேலை இல்லை. நான் வந்து உண்மையிலேயே எங்களோட அப்பாவுக்கு பொலிட்டிக்ஸ் விருப்பம், எனக்கும் விருப்பம். ஆனால் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஓகே ஸ்டடீஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி ஒரு டைமுக்கு பண்ணுவோண்டு. பட் அந்த டைமில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதை நான் வந்து மிஸ் பண்ண விரும்பலை. ஒரு பேஸ்மெண்ட் போட்டு வைக்கணுன்றதுக்காக தைரியமாக இறங்கினேன். பட் எந்த பேக்ரவுண்டும் இல்லை, அரசியல் பேக்ரவுண்ட் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடமும் சரி, ப்ரீவியஸ் ஒர்க் பிளேஸும் சரி, ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டி இருந்துச்சு. ஸோ அதை வந்து பொலிட்டிக்ஸில் நான் பயன்படுத்தும் போது ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய, தனியாகவே எல்லாமே ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி எனக்கு இருக்குன்ட்டு நான் நம்பி தான் இறங்கினேன். யாரையும் நம்பி இறங்கலை. பிகாஸ் எனக்கு பின்னுக்கு யாருமே அரசியல் பேக்ரவுண்ட் இல்லை. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கூட எனக்கு டியூரிங் எலெக்ஷன் யாரோட சப்போர்ட்டுமே இல்லை. அந்த எபிலிட்டியால் நானே எல்லாமே தனிமையாக செஞ்சு எனக்காக அந்த குரூப்பை நானே ஃபார்ம் பண்ணி நான் வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணேன். பெண்கள் தேர்தலில் போட்டிடுற போது மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேணும்னு சொல்லி எங்களுக்கும் தெரியும். அரசியலில் இருக்கிற பெண்கள் வந்து அதை தொடர்ச்சியாக சொல்லுவாங்க. கூட வயசானவர்கள், நிறைய மச்சுவடானார்கள் கூட நிலைகுலைஞ்சு போகிற அளவுக்கு தனி மனித தாக்குதல் எல்லாம் பெண்களுக்கு கூடுதலாக வர்றது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில்? ஆமாம், எனக்கு பேசிக்கலி என்ற ஃபெமிலி வந்து ஆல்வேஸ் என்ற ப்ரொஃபஷனல் சைட் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யார் என்ன டிஃபர்மேஷன் பண்ணாலும் அதை பற்றி, ஏன்னா இப்போ நம்மளை ஃபெமிலிக்கு தெரியும் நம்மளை எப்படி என்று சொல்லி. அப்போ மக்கள் அதை பற்றி அல்லது வேறு யாரும் அதை பற்றி அவதூறு பரப்பும்போது
அது பெருசாக ஹர்ட் ஆகாது நமக்கு வந்து. இப்போ உண்மையே சொல்லலை தானே, உண்மையே சொல்லாத போது இப்போ எந்த சரௌண்டிங்கில் உள்ள பீப்புளுக்கு தெரியும் நான் எப்படின்ட்டு. ஸோ என்ன அவதூறு வந்தாலுமே, என்ன அவங்க அரசியல் இறங்கினது நிறைய பேருக்கு சொல்லப்போனால் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் பிடிக்கல. ஒரு பொம்பளை பிள்ளை அரசியலுக்குள்ளே இறங்கியிருக்கிறா, என்னத்துக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலைன்ட்டு அப்பாவுக்கெல்லாம் நிறைய கால் பண்ணியெல்லாம் பேசினாங்க. ஆனால் நான் இது என்ன, இதுவும் ஒரு வேலை தானே, இதுவும் ஒரு சேவை தானே, இதையும் வித்தியாசமாக பார்க்கணும். சொல்லப்போனால் தமிழ் மக்களுக்கு பார்லிமெண்ட் போய் நம்மளால் பண்ணக்கூடிய மிகப்பெரிய சேவைகளை ஆற்றணும் அப்படின்றது இன்று ஒரு இன்டென்ஷனாக இருந்தது, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு லோ பேக்ரவுண்ட், அதாவது சட்டத்தரணி அந்த பேக்ரவுண்டோடு பார்லிமெண்ட் போகும்போது இன்னுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நான் ரொம்பவுமே நம்புகிறேன். எனக்கு வந்து எதுவுமே லீகலி பண்ணுறது ரொம்ப விருப்பம். எந்த ஒரு பிரச்சனையுமே லீகலி போகிறதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் லேட்டானாலுமே கிடைக்கும்ன்றதை நான் ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வார. உண்மையிலேயே ஃபெமிலி வந்து என்ன இருந்தாலுமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரொஃபஷனல் லைஃப்பில். நீங்கள் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக தான் போட்டிட்டீங்க. இலங்கை தமிழரசு கட்சியில் சேர்றதுக்கான காரணம் என்ன? நான் வந்து 2022 இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக அந்த பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் எல்லாம் மன்னார் சார்பாக நான் பங்கு பெற்றிருக்கிறேன். அந்த ஒர்க் ஷாப் எல்லாம் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். எனக்கு நார்மலி அப்பாவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியில் நல்ல விருப்பம். நார்மலி நாங்கள் அந்த ஃபெமிலி பேக்ரவுண்ட் வந்து அப்படி தானே, தமிழரசு கட்சியை சார்ந்தது தான். வேறு கட்சிகளை விட இது பெஸ்ட்டாக எனக்கு படுது. இவங்க வந்து நியாயமான முறையில் போகிறாங்க, எதுவுமே லீகலி செய்கிறாங்க. மற்ற கட்சிகள்லாம் வந்து சும்மா ஷோ பண்ணுற மாதிரி இருக்குது. தமிழர்களுக்கான உரிமைகளை பெற்று தரண்டு காலத்துக்கு காலம் வந்து பார்லிமெண்ட் ஸ்பீச்சிலலாம் கதைச்சதையே கதைச்சிட்டு இருக்காங்க, அட்வான்ஸாக எதுவுமே செய்யலை. பட் தமிழரசு கட்சி வந்து அட்வான்ஸாக செயற்பட்டு இருக்குன்ட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். அவங்கள் மூலமாக உங்கள் மூலமாகவே நிறைய மாற்றங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு நடந்துட்டு இருக்குது. உங்களோட சேர்ந்து நானுமே அந்த பயணத்தில் ஒன்றிணைஞ்சு செயற்படணுன்றது ஆசைப்பட்றேன். கட்சியை பற்றி, கட்சியுடன் மற்ற நடவடிக்கைகளை பற்றி உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்கா? நிறைய இருக்குது, அதுதான் கேட்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், இது வந்து எங்களோட ஜெனரேஷனுக்கு போய் சேரணுன்றதால இலங்கை தமிழரசு கட்சியோட தோற்றம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அந்த பேஸ்மெண்ட் எப்படி உருவாச்சு? தமிழரசு கட்சி வந்து நாடு சுதந்திரம் அடைகிற போது ஆரம்பத்தில் தேசிய காங்கிரஸ் என்று ஒரு கட்சி தான் இருந்தது. ஆனால் 20ஆம் ஆண்டுகளில் பொன்னம்பலம் அருணாச்சலம் அதுக்குள்ளேயும் ஒரு இன பிரச்சனை ஒன்று ஏற்பட்டதால் ஒரு தமிழ் கட்சி ஒன்றை தனியாக தொடங்கினார், தமிழ் லீக் நினைக்கிறதுக்கு பேர். பிறகு 34ஆம் ஆண்டில் தான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆரம்பமாச்சு. ஜிஜி பொன்னம்பலத்தோடு அது ஆரம்பமானது. அதில் எஸ்ஜேவி சர்வநாயகமும் உபதலைவராக இருந்தார். இப்போ 47ஆம் ஆண்டு தேர்தல் முதலாவது தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மட்டும்தான் இருந்தது. அப்போ 2 பேரும் இன்னும் சிலரும் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருந்தார்கள். ஆனால் சுதந்திரம் அடைஞ்ச உடனே 49ஆம் ஆண்டு 2 சட்டங்கள் இயற்றப்பட்டது. ஒன்று வந்து குடியுரிமை சட்டம், மற்றது இந்திய பாகிஸ்தானி குடியுரிமை சட்டம். இந்த சட்டங்களின் மூலமாக ஒரு கிட்டத்தட்ட 8 லட்சம் இந்திய வம்சாவளி தமிழர்கள்ட குடியுரிமை பறிக்கப்பட்டது, அவர்களுக்கு குடியுரிமை இல்லாமலாக்கப்பட்டது. அதில் தமிழ் காங்கிரஸுக்குள்ள ஒரு பிளவு ஒன்று ஏற்பட்டது. தந்தை செல்வா வந்து அந்த சட்டத்தை எதிர்க்க வேணும் என்று சொல்லி கட்சிக்குள்ளே முதல் போராடினார். ஆனால் அவர்கிட்ட சொல் கேட்கப்படையில்லை. அதனால் அவரும் நாகநாதன் இன்னொரு எம்பி, வன்னியசிங்கம் 3 பேரும் காங்கிரஸை விட்டு விலகி தனியாக இலங்கை தமிழரசு கட்சி என்றது 49ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கிற போது அடிப்படை கொள்கையிலேயும் ஒரு மாற்றம். அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து சுதந்திரத்துக்கு முதல்ல சோல்பரி ஆணைக்குழு எல்லாம் வந்த நேரத்தில் அவங்க இந்த பேலன்ஸ் ரெப்ரசன்டேஷன் சொல்லி 50க்கு 50 தான் அதை சொன்னாங்க. அப்படியான ஒரு சிஸ்டத்தை தான் கேட்டாங்க. கண்டிய தலைவர்கள் சமஷ்டி ஆட்சி முறை வேணுமென்று சொன்னது காங்கிரஸ் ஆதரிக்கலை.
அந்த நேரத்தில் காங்கிரஸ் அதை ஆதரிச்சிருந்தால் சில வேளையில் அதே கிடச்சிருக்கும். ஆனால் காலம் கடந்து தான் இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு ஒரு அநீதி நடந்தபோது தான் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிறவர்களுக்கு இந்த ஒற்றையாட்சி முறை வந்து பாதகமானது என்றது நிரூபணமாச்சு. அதனால தான் சமஷ்டி அடிப்படை கோட்பாடாக கொண்டு உருவாக்கப்பட்டது. எங்களோட கட்சியில் பேர் வந்து சமஷ்டி கட்சி என்றே தான் வழங்கப்பட்டு வந்த ஃபெட்ரல் பார்ட்டின்னு தான் அதுக்கு பேர். தமிழில் இலங்கை தமிழரசு கட்சி என்று பேர் இருந்தாலும் எல்லா தேர்தல் முடிவுகளில் கூட 70ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகளில் கூட ஃபெட்ரல் பார்ட்டின்னு தான் இருக்குது. ஆகவே அது ஃபெட்ரலிசத்தோடையே உருவானது தான் எங்களோட கட்சி. இந்த டைமில் ஃபெடரல் பார்ட்டி அப்படின்றத நீங்கள் தமிழ் மக்களுக்கு எப்படி சொல்கிறீங்க? ஒரு நாட்டின் கீழே 2 ஆட்சியாக வேணுமா அல்லது 2 நாடாக வேணுமா? அது எப்படி நீங்கள் ஃபெட்ரல்னு சொன்னால் ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு அலகுகள். இப்போ சுவிட்சர்லாண்டில் 18 கேண்டன்ஸ் இருக்குது. இந்தியாவில் ஆரம்பத்தில் 13 மாநிலங்கள் இருந்தது, இப்போ எத்தனையோ கூடிட்டுது. ஆஸ்திரேலியாவில் 6-7 மாநிலங்கள் இருக்குது. அமெரிக்காவில் 50 ஸ்டேட்ஸ் இருக்குது. அப்போ ஆனால் ஒரு நாடு அதுக்குள்ளே ஒவ்வொரு அலகுகள். ஒரு நாட்டோட வெவ்வேறு அலகுகளாக இயங்கினாலும் அவங்களுக்குண்டு தனித்தனி கவர்மெண்ட் இயங்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்களா? அல்லது கவர்மெண்டோட சேர்ந்தே நம்மளுக்கான பவர்ஸை 2 லெவலில் கவர்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, மத்திய அரசாங்கம். அந்த மத்திய அரசாங்கத்தில் நாட்டுக்குரிய சில தத்துவங்கள் மத்திய அரசாங்கத்தில் தான் இருக்கும். அதாவது வெளிநாட்டு கொள்கை, நாட்டிட பாதுகாப்பு, அப்படி சில விஷயங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கும். ஆனால் நாளாந்த விஷயங்கள் சம்பந்தமாக கல்வி, சுகாதாரம், விவசாயம் அப்படியான விஷயங்களில் அந்த தத்துவங்கள் எல்லாமே பயிரப்பட்டதாக அடுத்த லெவலில் மாகாணம்தான் அழகாக இருந்தால் மாகாணத்துக்கு அந்த அதிகாரங்கள் கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்பட்டால் இது ஃபெடரல் ஸ்டேட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும். அப்படி கொடுக்கப்பட்டால் ஃபெட்ரலுக்கு வேறு சில குணாம்சங்களும் இருக்குது. கொடுக்கப்பட்டதை திருப்பி எடுக்க முடியாததாக இருக்க வேணும். மற்றது கொடுக்கப்படுற ஒரு சப்ஜெக்டை கொடுத்தா அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமாக முழு அதிகாரமும் அந்த டிவால்வ் யூனிட்டுக்கு தான் இருக்க வேணும். மத்திய அரசாங்கம் அதில் பிற தலையிடக்கூடாது. அது கம்ப்ளீட்டாக இருக்கணும் கொடுத்தது. அந்த 2 குணாம்சங்களும் இருந்தால் அது ஃபெட்ரல் அரேஞ்ச்மெண்ட். இதைத்தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். அதான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இலங்கையிலேயே தமிழ் சட்டத்தரணிகளுக்குள்ள ஒரு சிறந்த ஆளுமை மிக்க நேர்மையான சட்டத்தரணிட்டு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியும் கூட. நீங்கள் நினச்சிருந்தா அந்த கிளம்புல நீங்கள் வந்து உங்களை தெரியாத கோஆப்ரேட்ஸ் இல்லை, லோ ஃபர்ம்ஸ் இல்லை, தெரியாத பெரிய பெரிய ஆக்கள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மிஸ்டர் சுமந்திரன் உங்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு மரியாதை மிக்க ஒரு புகழை பெற்ற நீங்கள் நினச்சிருந்தா அந்த கோஆப்ரேட்ஸில் பிசியாகவே நிறைய சலரிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். உங்களோட ஒரு ஹியரிங்க்கே நீங்கள் லட்சக்கணக்கில் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து மணி மைண்ட் இல்லை அரசியல்ன்றதை நான் இந்த பாயிண்டில் சொல்ல வரேன். ஸோ இப்படி அதில் ஏர்ன் பண்ணாமல் நீங்கள் வந்து சட்டத்தரணியாகவே உங்களோட தொழிலை கண்டினியூ பண்ணாமல் அரசியலில் இன்வால்வ் ஆனதுக்கு என்ன காரணம்? உங்களோட நோக்கம் என்ன? அந்த இலக்கை நீங்கள் அடைஞ்சிட்டிங்களா? இலக்கு இன்னும் அடையலை. ஆனால் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான அரசியல் அதிகாரம் உள்ள ஒரு தீர்வு கிடைக்க வேணுமென்றது அது இப்போ நீங்கள் சொன்ன உங்களோட குடும்பத்தை பற்றி சொன்ன மாதிரி எங்களோட குடும்பத்திலேயும் தமிழரசு கட்சியிலே ஊறி வளர்ந்தது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுதந்திரன் பத்திரிகையை தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் வாசிக்கிறது. அந்த அப்பாவோட நான் 7-8 வயசாக இருக்கிற போதே பார்லிமெண்ட்டுக்கு போய் பார்லிமெண்ட் ஸ்பீச்சஸ் கேட்டுருக்கேன் 7-8 வயசில். அப்போ அப்படியான ஒரு பின்னணியில் வளர்ந்தது. அரசியல் இன்ட்ரெஸ்ட் வந்து தொடர்ச்சியாக இருந்தேன். ஆனால் அரசியல்வாதியாக வருவான்னு நான் கூட நினச்சிருக்கேல. சட்டத்தரணியாக வருவான்னு கூட நினச்சிருக்கேல. ஆனால் சட்டத்தரணியாக வர்றதுக்கான காரணம் நான் பட்டப்படிப்பு செய்து கொண்டிருந்த போது நான் பல செவிகளில் முதல்ல சொல்லியிருக்கிறேன். நான் பஸ்ஸில் பிரயாணமாக போகிற நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு கட்டிடத்தில் இலவச சட்ட ஆலோசனை என்ற ஒரு போர்டு, ஃப்ரீ லீகல் அட்வைஸ் டு த புவர், வறியவர்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை போர்டு ஒன்று இருக்கிறத கண்டிருக்கிறேன். அந்த 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 அறை கதவு எப்போவுமே மூடப்பட்டதாக தான் இருந்திருக்கு. ஒரு நாளும் அது திறந்திருந்ததை நான் கண்டதில்லை. அந்த சிந்தனையில் தான் நான் சட்டம் படிக்க வேணுமென்று யோசிச்சு. அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குது. அதாவது காசு உழைக்கணுமென்று சொல்லி நான் சட்டத்தரணியாக வரையில
இலவசமாக சட்ட உதவிகள் கொடுக்கலாமா என்ற சிந்தனையில் தான் நான் சட்டத்தரணியாகவே வந்தேன். ஆனால் சட்டத்தரணியாக வந்த பிறகு எனக்கு நிறைய வழக்குகள் வந்தது. அதால் எனக்கு தேவைக்கு அதிகமாகவே நான் உழைக்கக்கூடியதாகவும் இருந்தது. இலவசமாக நிறைய வழக்குகள் செய்தாலும் அரைவாசிக்கு மேலே கூடுதல். இப்போ கூட 75% வழக்கு இலவசமாக தான் செய்கிறேன். ஆனால் மிகுதி வழக்குகளில் எனக்கு தேவைக்கு அதிகமாகவே வருவாய் இருக்குது. அப்படியே அதை பற்றி நான் யோசித்ததே கிடையாது. அரசியல் ரீதியாக எங்களோட மக்களுக்கு ஒரு விடிவு ஏற்பட வேணும் என்ற ஆதங்கம் தொடர்ச்சியாக இருந்தது. அதை சட்ட ரீதியாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நான் சட்ட ஆலோசகராக இருந்தேன். ஆனால் ஆயுத போராட்டம் முடிவடைந்த பிறகு ஒரு சட்ட ரீதியாக, அரசியலமைப்பு ரீதியாக தான் தீர்வு வரும் என்ற ஒரு நிலைமை வந்தபோது, அந்த நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தரணியாக நான் அறியப்பட்டு அதில் புகழ் பெற்று இருந்த காரணத்தால் தான் கட்சியாகவே என்னை அழைத்தார்கள் அந்த சேவையை செய்ய சொல்லி. அப்போ எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தபடினால தான் நான் வந்தேன். நியூ கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பேனலில் நீங்களும் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபெடரல் ஸ்டேட்டுக்கான ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கா, அல்லது 13th அமெண்ட்மெண்ட்டை ஃபுல்லாக வந்து தமிழ் மக்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஏதாவது வழிமுறைகள் நடந்துட்டு இருக்கா? 13th அமெண்ட்மெண்ட்டில் இருக்கிற அரசியல் அமைப்புக்குள்ளேயே அதிகார பகிர்வு எவ்வளவுக்கு செய்ய முடியுமோ அந்தளவுக்கு செய்யப்பட்டிருக்கு. அந்த 13th அமெண்ட்மெண்ட் வர்ற போதே அது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டது. இது வந்து ஒற்றையாட்சியை விட்டு சமஷ்டிக்கு போகிற ஒரு அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் அதை சேலஞ்ச் பண்ணது. 9 நீதியரசர்களில் 4 பேர் சொன்னார்கள், இல்லை இது ஒற்றையாட்சி தான், இதுக்குள்ளேயே இதை செய்யலாம். 4 பேர் சொன்னார்கள், இல்லை இல்லை இது சமஷ்டி ஆயிட்டுது என்று. ஒரு நீதியரசர் மட்டும் சொன்னார், இதில் 2 க்ளாசஸ் இருக்குது, அதை மாற்றினால் அது ஒற்றையாட்சியாக இருக்கும், இல்லை என்றால் அது இது முழுக்க சமஷ்டி என்று. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, அந்த ஒற்றையாட்சியா சமஷ்டியான்றதை டிவைட் பண்ணுற லைனோடே வந்து நிற்குது 13th அமெண்ட்மெண்ட். ஒரு கொஞ்சம் தள்ளினாலே சமஷ்டிக்குள்ளே போயிடும். அப்போ அவர் ஒற்றையாட்சிக்குள்ளே நிற்க வேணும், இல்லைன்னா ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டியிருக்கும். சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துகிறத தவிர்க்கிறதுக்காக அந்த 2 க்ளாஸையும் அமெண்ட் பண்ணி அதை ஒற்றையாட்சி பக்கம் வச்சு 13th அமெண்ட்மெண்ட் நிறைவேற்றப்பட்டது. அப்போ அது ஒற்றையாட்சிக்குள்ள தான் இருக்குது. ஆனால் ஒற்றையாட்சிக்குள்ள தான் இருந்தாலும் சமஷ்டிக்கு மிக நெருக்கமாக இருக்குது. சமஷ்டி முழு சமஷ்டியாக வர வேணுமெண்டா அமெண்ட்மெண்ட்டால் சரி வராது, ஒரு புது அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேணும். அந்த புது அரசியலமைப்பு சம்பந்தமாகத்தான் நான் ஈடுபட்டிருக்கிறேன். அது விசேஷமாக 2015 இருந்து 19 வரையான காலத்தில் அரசியலமைப்பு பேரவை ஒன்று உருவாக்கப்பட்டது. அப்போ அதில் நான் வழிநடத்தல் குழுவில் நான் மெம்பராக இருந்தது மட்டும் இல்லை, அந்த அலுவல்களை பார்க்குறதுக்கு ஒரு இணைத்தலைவர்கள் கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரட்னவும் நானும் நியமிக்கப்பட்டாங்க. நாங்கள் 2 பேரும் தான் அந்த வரைவுகள் சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் ஈடுபட்ட நாங்கள். ஒரு இடைக்கால வரைவும் வந்தது. ஆனால் அந்த அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்த உடனே அது கிடப்பில் போடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அந்த நடவடிக்கை எதுவும் இல்லை. ஆனால் அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டால் உடனடியாக என்னுடைய பங்களிப்பு அதில் நான் விரும்பியோ விரும்பாமலோ வந்தே சேரும். அது ஒரு தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் அதை பார்க்குறேன். ஒரு தமிழ் ஜனாதிபதி சட்டத்தரணி அதில் இருந்து கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் குழுவில் இருக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தவிர வேறு யாரும் அந்த எபிலிட்டி அங்கே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். தமிழ் ஆக்களுக்குள்ளே, லோயர்ஸுக்குள்ளே. அதுக்கு எங்களோட விஷஸ் அது சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ் மக்களுக்கு சார்பாக எத்தனை இயர் ஆனாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடித்து தருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அது இயன்ற அளவுக்கு நான் அதை செய்வேன். ஆனால் அதுக்கான முயற்சிகள் எதுவும் இந்த அரசாங்கத்தில் இன்னமும் எடுக்கப்பட இல்லை. மிஸ்டர் அரியநேத்திரன் ஆதரவாளர் ஒருவரிடமிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. தமிழ் மக்கள் வந்து ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்க முடியாது என்று நீங்கள் ஒரு கூற்றம் முன்வைத்திருக்கிறீங்களா? அப்படி கடந்த தேர்தலில் அவங்க வந்து ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் போது அதற்கு உங்களோட ஆதரவு இல்லை என்றும், அதற்கு ஆதரவு தெரிவித்த மெம்பர்ஸை வந்து நீங்கள் மெம்பர்ஷிப்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கீங்க என்றும் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு உங்களுக்கு கேட்க சொன்னவங்க.
ஸோ இது தொடர்பாக உங்களோட கருத்து என்ன? அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போ நீங்கள் ஏன் அப்போ ஜனாதிபதி எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ண இயலாது, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏன் மெம்பர்ஸ் வந்து கண்டெஸ்ட் பண்ண விரும்பணுமென்றதை எதிர்பார்க்குறீங்க? இது வந்து பேசிக்காக சாதாரண மக்களுக்கு தெரியாத ஒரு கேள்வி என்றதால் இதுக்கு ஒரு தெளிவான ஆன்சர் ஒன்று கொடுங்க. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு ஒரு தடையும் இல்லை. ஆனால் நாடு முழுவதும் ஒரு தொகுதியாக இயங்கி ஒரு தேர்தல் நடக்கிற போது மக்கள் அதில் வாக்களிக்கல, அதில் வெல்லக்கூடியவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். எப்போவுமே வெல்லக்கூடிய வேட்பாளர்கள் 2 பேர் இருப்பார்கள், அது கூடுதலாக இருக்கா, சில வேளை 3 பேர் இருக்கக்கூடும். வெல்லுவதற்கு எந்த விதமான சான்ஸும் இல்லாதவர்களுக்கு மக்கள் வாக்களிக்கிறதில்லை. ஒரு செய்தியை சொல்கிறதுக்காக ஜனாதிபதி தேர்தலில் ஒருவரும் வாக்களிக்கிறதில்லை. அப்போ எங்களோட நாட்டோட நிலைமையை நாங்கள் யோசித்து பார்த்தால், இப்போ இருக்கிற ஒரு அரசியல் தீர்வு வந்து எல்லாரும் சமமானவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு வந்தால் ஒரு தமிழால் தேர்தலில் போட்டிட்டு வெல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்பொழுது ஒரு தமிழ் வேட்பாளர் போட்டியிட்டால் சிங்கள மக்கள் எவரும் அவருக்கு வாக்களிக்க போகிறதில்லை. அது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அதான் யதார்த்த நிலை. சிங்கள மக்கள் ஒருவரும் தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொன்னால் அந்த வேட்பாளர் வெல்றதுக்கான சான்ஸே இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிகிற போது தமிழாக்களும் வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் வெல்ற ஒருவருக்கு வெல்ல பண்ணுறதுக்கு தான் தங்களுடைய வாக்கு, இல்லாட்டி வாக்கு வீணாக போகிறது தானே. தோக்குறதுன்னு தெரிஞ்சிக்கிற ஆளுக்கு வாக்களிக்கிறது வந்து அந்த அவர்களோட பொன்னான வாக்கை வீணடிக்கிறதுக்கு சமன். அப்படியான சூழ்நிலையில் தான் நான் சொன்னேன், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தமிழ் வேட்பாளர் போட்டியிடுவது உசிதமான ஒரு விஷயம் அல்ல. அதுலேயும் இதில் ஒரு பயங்கரமான இன்னொரு சூழ்நிலையும் இருந்தது. எங்களோட தமிழ் மக்களோட அரசியல் நிலைப்பாடு இதுதான் என்று சொல்லி ஒருவர் போட்டியிட்டால், தமிழ் மக்கள் அதுக்கு வாக்களிக்காமல் விட்டால் அதில் கருத்து என்ன, அதில் வியாக்கியானம் என்ன சொல்லப்படும்? தமிழ் மக்களுக்கு இந்த தேவை இல்லை, இவர்கள் சொன்ன நிலைப்பாட்டில் தமிழ் மக்கள் இல்லைன்னு வந்துடும். ஆகவே எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை அறிவதற்கு நடத்தப்படுற ஒரு வாக்கெடுப்பாக இருந்தால் அது சரி, அதுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். ஆனால் யார் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று நடத்துகிற வாக்கெடுப்பில் இதை சேர்த்தால் அது தமிழ் மக்களுக்கு பாதகமான ஒரு முடிவை கொண்டு வந்து சரி அரிய நேத்திரனுக்கும் அதான் நடந்தது. அப்போ இத்தனை பேர் தானே இந்த கோட்பாட்டோடு இருக்கிறார்கள் என்றொரு கேள்வி வரும். அதை முறியடிக்கிறதுக்கு கட்சி என்ன சொன்னால், பிரதான தமிழ் கட்சி இதற்கு ஆதரவு கொடுக்காவிட்டால் அப்படி ஒருவரும் வியாக்கியானம் செய்ய முடியாது. இப்போ ஒருவரும் அப்படி வியாக்கியானம் செய்கிறீங்களே, இவர் இத்தனை லட்சம் தானே வாக்களித்தது, அப்போ அவ்வளோ பேர் தமிழாக்களுக்கு தானே இந்த மாதிரியான முடிவு கொண்டு தேவைண்டு. பிரதான தமிழ் கட்சி ஆதரவு இல்லை என்று கட்சியாகத்தான் நாங்கள் தீர்மானிச்சினாங்க. கட்சியாகவே தீர்மானிச்சினாங்க. தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு இல்லைன்னு முதல் தீர்மானித்தோம். பிறகு அரியநேந்திரன் வேட்பாளராக இருக்கிற போது எங்களுடைய கட்சியை சார்ந்தவர் உடனே கட்சியிலேருந்து அவரை இடம் நிறுத்தினாங்க. ஏன்னா அவர் கட்சியோட பேசலை, கட்சியோட பேசாமல் அவர் அதை செய்தவர், கட்சியிலேருந்து இடம் நிறுத்தினாங்க. பிறகு இன்னொரு தீர்மானம் எடுத்தினாங்க, அவரை போட்டியிலேருந்து விலக சொல்லி கேட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அவர் அதை செய்யலை. அதுக்கு பிறகு அவர் கட்சியிலேருந்து விலக்கினாங்க. ஏன்னா கட்சியிட முடிவுக்கு மாறாக ஒருவர் செயற்பட்டால் அவர் கட்சியில் அங்கத்தவராக இருக்கலாது. கட்சி அவருக்கு ஆதரவு இல்லை என்று தெளிவாக பல முறைகள் தீர்மானித்து அவருக்கு அறிவித்த பிறகும் அவர் கட்சியிட முடிவை ஏற்றுக்கொள்ள இல்லை. அந்த நேரத்தில் நான் பொதுச் செயலாளராக இருக்கையில் நான் இல்லை அவரை கட்சியிலேருந்து நீக்கிறது. அந்த நேரத்தில் இந்த பொதுச் செயலாளர். ஆனால் பொதுச் செயலாளர்கிட்ட முடிவில்லை, அது முழு கட்சியினுடைய மத்திய செயற்குழுடைய முடிவு. கட்சியிட ஏகமனதான முடிவு, அது ஏகமனதான முடிவும் கூட, அதில் பிளவும் இருக்கையில் எல்லாரும் அவர் அப்படியான ஒரு முடிவை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவர் கட்சியில் இருக்க முடியாது. அவரை நாங்கள் நிச்சயமாக நீக்கியே தான் இருக்க வேணும். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் கட்சியில் இணையலாமா? கட்சியில் இணையலாம். ஆனால் நீக்கப்பட்ட பிறகு அடுத்த நாள் வந்து இணையலாது. அதுக்கு ஒரு காலம் இருக்கும். அவர் மாறி இருக்கிறாருன்றதுக்கு எங்களுக்கு ஆதாரம் இருக்க வேணும். குறுகிய காலத்தில் வந்து சேர்றதா இருந்தால் அவர் பகிரங்கமாக தன்னை நிலப்பாட்டை அறிவிக்க வேணும். மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருந்தால் மன்னிப்பு கேட்க வேணும். அது கட்சி அந்த நேரத்தில் தீர்மானிக்கும். ஆனால் ஒருவர் இணைய முடியாதுன்னு கிடையாது. மிஸ்டர் சுமந்திரன் என்றாலே எந்த பக்கம் பார்த்தாலும் சோகமாக தான், எங்கே பார்த்தாலும் அடி விழும். ஸோ இந்த தமிழ் ஊடகங்கள் வந்து உங்களை ஒரு நெகட்டிவாகவே
மக்களுக்கு வந்து காண்பிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. உதாரணமாக சூரியன் எஃப்எம் பேப்பர் பொடியனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? சூரியன் எஃப்எம்மை அந்த ஹர்த்தால் டைம் கேட்கும்போது ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக 1 வீக்காக மேக்ஸிமம் உங்களை பற்றியான அந்த நெகட்டிவ் ஒரு பார்வையே மக்களுக்கு கொண்டு சேர்த்த மாதிரி நான் உணர்ந்தேன். ஸ்பெஷலி அந்த பேப்பர் பொடியன் நிகழ்ச்சியில் காலையில் அந்த நியூஸ் ரீடிங் பண்ணுவாங்க. அதில் எந்த பேப்பர் பார்த்தாலும் உங்களோட தலைப்புச் செய்தி தான் அங்கே இருந்தது. என்ற ஆதங்கம் என்னண்டா ஊடகங்கள் வந்து ஒரு ஜனநாயக பண்பை கொண்டிருக்க வேணும், ஒரு நடுநிலையாக செயற்படணும். தமிழரசு கட்சி ஒரு இலங்கை தமிழ் மக்களுக்குரிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான கட்சியாக காணப்படுகின்ற இந்த நாட்டில் தமிழரசு கட்சியையும் மிஸ்டர் சுமந்திரன் என்ற ஒரு ஆளையும் ஒரு பிழையான பிம்பத்தை கொடுக்கறது தமிழ் மக்களுக்குள்ளே நான் அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். எல்லா ஊடகங்களுக்குமே நடுநிலையாக செயற்பட்டால் ஓகே, அப்படி இல்லை தமிழரசு கட்சியை தொடர்ந்து தாக்கும்போது அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஸோ அங்கே என்ற கேள்வி உங்கள்கிட்ட என்னென்னா, சூரியன் எஃப்எம்முக்கும் உங்களுக்கும் ஏதாவது தனிப்பட்ட ரீதியான பிரச்சனை இருக்குதா? இந்த பேப்பர் பொடியன் யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் பேசுகிறத பார்த்தா உண்மையாகவே வீடுகளுக்கு இந்த பேப்பர் எறிஞ்சிட்டு போகிற ஆள் போல தான் எனக்கு தென்படுது. அப்படியானா பரவாயில்ல, அவர்கிட்ட அறிவு அந்த லெவலில் தான் இருக்கும். சூரியன் எஃப்எம் இந்த ஹர்த்தால் நாட்களில் செய்த பிரச்சாரத்தை நானும் அவதானிச்சினான். அவர்கள் ஒரு தடவை எனக்கு அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி நான் சொல்லாததை சொன்னதாக ஒரு செய்தி போட்டிருந்தவர்கள். நான் அதிலேயே புத்தகத்தில் எழுதினான், இதுதான் இந்த செய்தி தான் பொய்யானது என்று. அதற்கு பார்த்த உடனே அவர்களோட நியூஸ் டைரக்டர் என்னோட ஃபோன் பண்ணி, ஐயா நாங்கள் தவறாக போட்டுடுறோம் அப்படி இப்படின்னு சொன்னார். நான் தவறாகவே இருக்கட்டும், திருத்த வேணாம், நீங்கள் தவறான செய்தி போடுற ஊடகமாகவே நீங்கள் அறியப்பட வேணும், நீங்கள் திருத்திட்டீங்கன்னா அது இல்லாமல் போயிடும், அப்படியே திருத்த வேணாம், அப்படியே இருக்கட்டும் அவர்கிட்ட சொன்னேன். அவர் அப்போ பிறகு திரும்ப மன்னிப்பு கேட்டார். நான் தானே மன்னிப்பு கேட்குறதுக்கு முதல்ல உங்களோட ஊடக முதலாளி, உங்களோட ஊடகத்தில் நிறுவனர் தம்பி துவிந்த சில்வாவுக்கு எதிராக நான் வழக்கு செய்தபடியாத்தானே நீங்கள் இப்படி செய்கிறீங்க. துவிந்த சில்வாவுக்கு மரண தண்டனையில் இருந்து மன்னிப்பு கொடுத்ததுக்கு எதிராக ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்காக நான் நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த கொடுத்த மன்னிப்பு தவறு என்று சொல்லி அது நீக்கப்பட்டு அவரை திரும்ப மரண தண்டனை கைதியாக வச்சிருக்கிறாங்க. அந்த நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்ட அன்றைக்கு உங்களோட ஊடகங்களில் அனைவருக்கும் ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது தானே, சுமந்திரன் பேரையே சொல்லக்கூடாதுண்டு என்று நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் அதுக்கு மறுமொழி சொல்லலை, இல்லையென்று அவர் சொல்லலை. ஐயா அந்த பழசெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் சரியான விதத்தில் நீ நடந்து கொள்வோம் அப்படி இப்படின்னு. அதுனா உங்களோட முதலாளிகிட்ட போய் சொல்லுங்கள், நான் வழக்கு செய்தது சரியான முறையில் தான் நான் வழக்கு செய்தேன், நான் அது அவர்கிட்ட தம்பியாக இருக்கலாம், அதுக்காக அவர் தண்ட ஊடகத்தை எனக்கு எதிராக பாவிச்சா எனக்கு அதில் எந்த விதமான தாக்கமும் இல்லை, அவர் என்ன செய்கிறாருனாலும் செய்து கொண்டிருக்க சொல்லுங்க. ஸோ நீங்கள் துனிந்த சில்வா கேஸ் பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா? இதால் தான் உங்களை ரிவெஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். அதுதான் உண்மை. துவிந்த சில்வாட வழக்கு அப்படின்னு சொன்னால் பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திரவும் துவிந்த சில்வாவும் ஒரு தேர்தல் அன்றைக்கு ஒருவர் மோதிக்கொண்டவர்கள். பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திரா அதில் இறந்தவர். அவரோட மரணம் சம்பந்தமான வழக்கில் துவிந்த சில்வா ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவர். அந்த வழக்கில் அவர் குற்றவாளியாக காணப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவர் அதுக்கு எதிராக மேன்முறையீடு செய்தவர் உச்சநீதிமன்றத்திலேயும் அவர் குற்றவாளியாக காணப்பட்டு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது. அப்போ அவருடைய அரசியல் பின்புலம், அவர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு நெருங்கினவர், மிக நெருக்கமானவர். அவரும் காயப்பட்டவர். அந்த சம்பவத்தில் அவர் காயப்பட்டு வைத்தியசாலையில் இருக்க கோட்டாபய ராஜபக்ச அப்போ பாதுகாப்பு செயலாளர், அவர் வைத்தியசாலையில் கொரிடோரில் முன்னுக்கும் நடந்து கொண்டிருந்தவர், சாக போகிறாரான்னு அந்தளவுக்கு அவர்கள் சிநேகிதர்கள். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்தோடனே இவருக்கு மன்னிப்பு கொடுத்தார். இப்போ ஜனாதிபதிக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருக்குது, ஆனால் அது சரியான முறையில் உபயோகப்படுத்தப்பட வேணும். அதை நண்பர்களுக்கும் அரசியல் ஆதரவாளர்களுக்கும் கொடுக்கறது தவறு. அப்போ அந்த நேரத்தில் தான் பிரேமச்சந்திரோட மகள் ஹிருணிகா பிரேமச்சந்திரா என்கிட்ட கேட்டு, நான் அந்த ஜனாதிபதி கொடுத்த மன்னிப்பு தவறு
என்று சொல்லி அந்த மன்னிப்பை மீளப்பெறும்படியான வழக்கு நான் செய்தேன். அது நீண்ட வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்தது. இறுதியில் அந்த வழக்கில் நான் வெற்றி அடைஞ்சு அவரை திரும்பவும் கைது செய்து அவர் மரண தண்டனை கைதியாக வைக்கப்பட்டிருக்கிறார். அதான் அந்த வழக்கு. அதாவது ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மன்னிப்பு கொடுக்கிற அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடாது. அது உரியவர்களுக்கு கொடுத்தால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் லஞ்சம் வாங்கி கொண்டு வரதுக்கு மன்னிப்பு கொடுக்குறதோ அல்லது அரசியல் ஆதரவாளர்ன்றதுக்காக மன்னிப்பு கொடுக்குறதோ தவறானது. இப்போ இன்னொரு வழக்கு கொண்டு இன்னும் தீர்ப்பு வர இல்லை. சுனில் ரட்நாயக்கன்னு சொல்லி மிருசுவில் 8 பேரை கொலை செய்த ஒரு இராணுவ வீரருக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது கோட்டாபய ராஜபக்சவினால். அதை நாங்கள் சவாலுக்கு உட்படுத்தி வழக்கு முடிஞ்சது. இன்னும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கல. அவர் துமிந்த சில்வாட வழக்கு நாங்கள் காண்பிக்கக்கூடியதாக இருந்தது. இவர்கள் நண்பர்கள், அரசியல் ஆதரவாளர், அதன் காரணத்தை வச்சு மன்னிப்பு கொடுக்கப்பட்ட. மன்னிப்பு கொடுக்குறதுக்கு முதல்ல சில படிமுறைகள் பின்பற்றப்பட வேணும். அந்த வழக்கை கேட்ட மேல் நீதிமன்ற நீதிபதிகள்கிட்ட ஆலோசனை பெறப்பட வேணும். சட்டமாதிபர்கிட்ட ஆலோசனை பெறப்பட வேணும். நீதியமைச்சர்கிட்ட ஆலோசனை பெறப்பட வேணும். துமிந்த சில்வாட வழக்கில் அது எதுவுமே பெறப்பட இல்லை. அப்போ மற்றது இப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, விக்டிம் அண்ட் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், சாட்சிகளுக்கான பாதுகாப்புக்கான சட்டம். அதன்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடைய ஆலோசனையும் பெறப்பட வேணும். அதுவும் பெறப்பட இல்லை. அப்போ அப்படியாக அந்த படிமுறைகள்லேயும் தவறு இருந்தது, செய்யப்பட்ட விடயத்திலையும் தவறு இருந்தது. அதை நான் வழக்காடி வென்ற காரணத்தினால சூரியன் எஃப்எம் அல்லது ஹீரோ எஃப்எம் முதலாளிக்கு அவருக்கு தம்பி, அவருக்கு அது பாசம் இருக்கும், எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. அவர் தன்னை தம்பிக்காக அவர் எதுவும் செய்வார். ஆனால் அதை அவர் நல்ல சட்டத்திறனி வச்சு வாதாடி அதை வெல்ல வேணும். இல்லைன்னா வேறு விதமாக அதை அணுக வேணுமே தவிர இன்னொரு சட்டத்தரணி தன்னை தம்பிக்கு எதிராக வழக்காடிட்டார்ன்றதுக்காக தன்னை ஊடகம் நடுநிலையாக செயற்பட வேண்டிய ஒரு நிறுவனம் தன்னை ஊடகத்தை இவருக்கு எதிராக பிரயோகித்து அந்த அழுத்தத்தை பாவித்து நான் அந்த வழக்கை செய்யாமல் என்ன தடுக்கிறதுக்கான முயற்சின்னு சொன்னால் அதுக்கு நான் கடைசி வரைக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். இதில் இன்னும் கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால், அதுக்குள்ளே வேலை செய்கிற எல்லாமே தமிழர்கள். அப்போ தமிழர்களாக இருந்து கொண்டு உங்களை போன்ற ஒரு ஆளுமை மிக்க சட்டத்தரணியை அவங்க இப்படி அவதூறு பண்ணுவது என்பது ரொம்பவுமே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அடுத்தது அவங்கள பற்றி தானே வெளிப்படுத்துது, என்ன பற்றி வெளிப்படுத்துகிற விஷயம் இல்லையே. அதைத்தான் நான் இங்கே சொல்ல, இது மக்களுக்கு போய் சேரணும், அதுக்காகத்தான் நான் அதை சொல்கிறேன். அதில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் நியூஸில் வந்திருக்குது, வடகிழக்கில் நடைபெற்ற கருத்தால் வெற்றியே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறது வந்தது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எந்த ப்ரொடியூசர் தான் தங்களோட தோல்வியை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்னும் தொடர்ச்சியாக அந்த கதை நின்றது. ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, தமிழ் மக்களுக்கு வானொலிகள் ரொம்பவுமே நெருங்கிய ஒரு தொடர்பாக இருக்கிற காரணத்தினால ஜனநாயக பண்போடு தான் எந்த ஊடகமுமே செயற்படணும். நன்மைண்டா நன்மைன்னு சொல்லுங்கள், பிள்ளைண்டா பிள்ளைண்டு சொல்லுங்கள், அதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு ஆளுமை மிக்க விஷயங்கள் நடக்கும்போது அதனை பிழையாக காட்டுறது மக்களுக்கு அவங்கள பிழையாக வழி நடத்தக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இதை செய்கிற மூலமாக நீங்களும் ஒரு தமிழ் மக்களுக்கு செய்கிற ஒரு துரோகமாக தான் நான் இதை கருதுகிறேன். இலங்கை இந்திய மீனவ பிரச்சனையை பற்றி உங்களோட கருத்து என்ன? அது தொடர்பாக நீங்கள் ஏதாவது சட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கீங்களா? அடுத்தது ட்ரோலர் அந்த செய்கிற விஷயம் பற்றி ஏதாவது பாராளுமன்றத்தில் உரையாற்றினீர்களா? ஏன்னு சொன்னால், எனக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ண ஆக்கள் உள்ளூராட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட போய் கதைக்கும் போது, இலங்கை தமிழரசு கட்சிக்காக ஆதரவு கேட்டு போகும்போது எங்களோட அப்பாட்ட சொல்லியிருக்காங்க, சுமந்திரன் தாண்டி அந்த ட்ரோலரை நிப்பாட்டி விட்டார், ஆனால் இன்னும் நிப்பாட்டி விட்டார், அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் யோசிக்கிறேன், இந்த மனுஷன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காதா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் அந்த சார்ட்டை கேட்கணுன்னே இருந்தேன். அது பற்றிய விளக்கம் கொடுக்க முடியுமா? மீனவர்களுக்கு போய் சேரணும் இந்த கருத்து. அதுக்காக இழுவை மடிப்படகு தொழில் மூலமாக எங்களுடைய கடல் வளமெல்லாம் அழிக்கப்படுது. அது ஒரு மீன்பிடி முறையே அல்ல. அது
மீன் கடல்ட அடிமட்டத்தை அப்படியே சுரண்டி போட்டு இப்போ கற்பாறைகள் எல்லாம் மீன் வளர்கிறதுக்கான சுற்றாடல் எல்லாமே முழுதாக அழிக்கப்படுறது. அந்த முறை ஒன்றை இந்திய இழுவை மடிப்படகுகள் செய்து கொண்டிருக்கு. எங்களோட கடற்கரை வரைக்கும் வராங்க. அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நான் பாராளுமன்றத்துக்கு வந்த நாட்களில் இருந்து எங்களுடைய மீனவ தலைவர்கள் எல்லாம் வந்து இது சம்பந்தனை சந்தித்து என்னை சந்தித்து ஏதாவது நிவாரணம் பெற்றுத்தர சொல்லி நாங்கள் அது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட ஒவ்வொரு தடவையும் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திடுறோம். இறுதியாக நான் ஒரு தனிநபர் சட்ட மூலம் ஒன்றை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தேன். இந்த இழுவை மடி படகு முறையை தடை செய்கிறதுக்கு. அது யார் செய்தாலும், இப்போ இந்திய ட்ரோலர் மட்டும் இல்லை, யார் செய்தாலும் அதை தடுக்கும்படியான ஒரு சட்டமூலத்தை, அதாவது இலங்கை கடற்பரப்புக்குள்ள. எங்களோட சட்டம் இலங்கை கடற்பரப்புக்குள்ள மட்டும்தானே தாக்கம் செலுத்தும். இப்போ இந்தியன்ஸ் வந்துட்டே தானே இருக்காங்க இலங்கை. அப்போ இந்தியன்ஸ் வந்தாலும் யார் அது இந்தியன்ஸாகவும் இருக்கலாம், கென்யன்ஸாகவும் இருக்கலாம், ரஷ்யன்ஸாகவும் இருக்கலாம். எங்களோட கடற்பரப்புக்குள்ளே இழுவை மடிப்பு படகு தொழிலை செய்தால் அது குற்றம். அவ்வளோதான். அது யாருன்றதுக்கு கதைக்கு இடமில்லை. ஒரு இந்தியன் வந்து இங்கே ஒரு கொலை செய்தால் அவர் இந்தியன்காண்டி அவரை தண்ணிக்காம விடுறே. அது மாதிரி தான் இந்த நாட்டு எல்லைக்குள்ளே, நாட்டு கடற்பரப்பு எல்லைக்குள்ளே அந்த தொழில் வந்து தடை செய்யப்பட்டதான ஒரு சட்டமூலத்தை நான் கொண்டு வந்தேன். அந்த சட்டமூலம் நான் கொண்டு வந்த போது மன்னாரில் இருந்து சில பேர் என்ன அணுகி சொன்னாங்க, நாங்களும் ட்ரோலர் வேலை செய்கிறோம், ஆனால் அது பெரிய பாதிப்பை செய்கிற இல்லை, ஒருக்கா நீங்கள் வந்து அதை பார்க்க வேணுமெண்டு. அப்போ சார்ல்ஸ் அங்கே எம்பியாக இருந்தார். சார்ல்ஸ் தான் அதை ஒழுங்குபடுத்தி முதல் நாளே அங்கே வரவழைச்சி அங்கே தங்க வச்சு விடிய காலையில் நான் கடற்கரையில் போய் நின்று அந்த மன்னாரில் தொழில் செய்கிற ட்ரோலர்ஸ் வர்றதெல்லாம் பார்த்தா அவங்களும் அதே இழுவை மடி தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்களோட ட்ரோலரோட சைஸ் சின்னது, அந்த அந்த ட்ராக் பண்ணுற அந்த நெட் அகலம் குறைஞ்சது. அப்போ அவங்களோட ஆர்கியூமெண்ட் என்னென்னா, இது அவ்வளோ பெரிய தாக்கத்தை செலுத்துறையில் இதை எக்ஸாம் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால், அவங்க தொழில் செய்கிற இடம் வந்து சகதியான சேரான இடம். அப்போ சேரான இடத்துல அடிமட்டம் வரைக்கும் அந்த நெட் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சேரில் தான் ரால் இருக்கும். அப்போ அடிமட்டத்தை சுரண்டாமலே இதை எடுக்கலாம். அப்படியான தொழிலை செய்கிறதாக இருந்தால் அதை இதிலேருந்து விதிவிலக்காக செய்யலாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. நானும் அது ஓமன் சொல்லி ஏற்றுக்கொண்டேன். பிறகு என்னுடைய சட்டமூலத்தை அரசாங்கம் ஏற்று அதை ஒரு சட்டமாக இயற்றுகிற போது பாராளுமன்றத்தில் நான் அந்த திருத்தத்தை பிரேரித்தேன். அதாவது இந்த சைஸுக்கு குறைவான படகாக இருந்தால், மற்றது இது அடிமட்டம் வரைக்கும் போகாமல் இருந்தால் அது இதிலேருந்து விதிவிலக்கானது என்ற திருத்தத்தை நான் பிரேரித்தேன். அது பிரேரித்ததை மன்னார்லேருந்து வந்த மீனவ தலைவர்களும் கேலரியிலேருந்து பார்த்து கொண்டு இருந்தவங்க, அவங்களுக்கு தெரியும் நான் அந்த திருத்தத்தை பிரேரித்தது. ஆனால் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள என்றால் அதுக்கான ஒரு அடிப்படை இல்லை. அது அப்படி செய்தால் எல்லாருமே செய்வாங்க, பிறகு அதை தடுக்க முடியாது. ஆனபடினால அது அப்படி ஒரு எக்ஸம்ஷன் செய்கிறதா இருந்தால், இப்போ கல்பட்டியில் அப்படி ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. அது நாரா நிறுவனம் அது அளந்து இது சேறு உள்ள பகுதி, இதில் இழுவை மடிப்படை செய்யலாம் என்று சொல்லி அது விதிவிலக்கு செய்திருக்கு. மன்னாரில் அது செய்யப்பட இல்லை இன்னும். அவர்கள் சொன்னது என்னென்னா, மன்னார்லேயும் அது செய்யப்பட்ட பிறகு அதுக்கு விதிவிலக்கு கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இந்திய படகை கொண்டு இன்னொரு இடத்துல பாவித்தால் அது அடிமட்டத்தை சுரண்டி எடுத்துடும். அதனால் அது செய்யப்பட இல்லை. இதுதான் உண்மையாக நடந்த விஷயம். இழுவை மடி படகு தொழில் வந்து எங்களோட கடல் சுற்றுச்சூழலை முழுதாக அழிக்கிற ஒரு செயற்பாடு, அது தடுக்கப்பட வேணும். துரதிர்ஷ்டவசமாக அது இந்திய படகுகள் வர்றதுன்ற தோரணையில் இங்கேயும் முன்னே ஒரு 5-6 படகு தான் இருந்தது. இப்போ யாழ்ப்பாணத்தில் குருநகர்லேயும் ஏராளமான படகுகள் வந்துட்டுது. அதனால தான் இந்த இந்திய இழுவை மடி படகுகளை தடுக்க சொல்லி சட்டம் இயற்றின பிறகும் அதை நீங்கள் சொன்ன மாதிரி நடைமுறைப்படுத்துகிறாங்களே இல்லை. அப்போ அது சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி நான் முல்லைத்தீவிலேருந்து பருத்துத்துறை வரைக்கும் ஒரு 3 மணித்தியாலம் கடல் வழியாக ஒரு போராட்டம் ஒன்று செய்து நான் கருப்பு கொடி வாங்கி படகுகளில் நாங்கள் ஒரு போராட்டம் செய்தாங்க. அப்போ அதை செய்த போது இங்கே குருநகரில் இந்த கொடும்பாவி எரிக்கப்பட்டது உள்ளூர் மீனவர்களே. ஏன்னா அவர்களும்
ட்ரோலர் செய்கிறாங்க. அப்போ தங்கட ட்ரோலரை நிப்பாட்ட போகிறோம்னு சொல்லி குருநகரில் ஒரு என்ற கொடும்பாவே எரிக்கப்பட்டது. குருநகரை பொறுத்தவரையில் நான் அந்த சட்டமூலத்தை கொண்டாந்த போது என்னிடத்துல வந்து அவர்கள் கேட்டது, ஐயா எங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் தாங்க, அதுக்குள்ளே நாங்கள் நிப்பாட்டுவோம்னு சொல்லி. இது 6 மாதம் இல்லை, 3 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுது, நிப்பாட்டவும் இல்லை, இன்னும் கூடுதலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து நண்பர் ஒரு தடவை சொன்னார், அதுக்கு ஒரு உதாரணம், தென்னை மரத்தை வெட்டி இளநீ குடிக்கிற மாதிரியான செயற்பாடுன்னு சொல்லி. ஏனெண்டா இது எதிர்காலத்தில் மீன் வளத்தையே இல்லாமல் ஆக்கிற ஒரு செயற்பாடு இந்த தொழில். அப்போ ஒரு குறுகிய லாபத்துக்காக, தற்போதைய லாபத்துக்காக நீண்ட நாள் எங்களோட மீன் வளத்தை இல்லாமல் செய்கிற ஒரு முறை. அப்போ அது சுற்றுச்சூழலை பாதிக்குது, அவர்களுடைய வாழ்வாதாரத்தையே நீண்ட தூரத்தில் நோக்கத்தில் பாதிக்குது. ஆகவே அது கட்டாயமாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது தடுத்ததுக்காக வாக்களிக்க இல்லைன்னு அவர்கள் சொன்னார்கள்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. கவர்மெண்ட் செய்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா அல்லது அதையுமே எதிர்க்கிறீங்களா? அப்படி பார்த்தா மிஸ்டர் அனுரகுமார திசாநாயக்க இப்போ ரீசெண்டாக இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் திறந்து வச்சது, இன்னும் ஜெஃப்னாவில் ஃப்யூச்சர் அவர் செய்யப்படுற நல்ல நடவடிக்கைகள் எல்லாமே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னுமே அனுரால வந்து ஜெஃப்னாவில் இருக்கிற மாதிரி தான் எல்லா மக்களும் உணர்கிறாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னேற்றகரமான விடயங்களை செய்கிற அனுர அரசாங்கம் தமிழ் மக்களை பேய் காட்டுறதுக்காக இதை செய்தா? இவ்வளத்தை நீங்கள் செய்யும் போது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ப்ளே கிரவுண்ட் இன்னும் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை அவங்க செய்யும்போது தமிழ் மக்களோட அடிப்படை தேவையாக இத்தனை வருஷமாக கேட்குற இந்த விஷயத்தை ஏன் அவங்களால செய்ய முடியாமல் இருக்குது? ஸோ இப்படியான டெவலப்மெண்ட்டை செஞ்சு கொடுத்தா தமிழ் மக்களோட வாயை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு செய்யப்படும் சதியாக நான் இதை யோசிக்கிறேன். திட்டமிட்டு செய்யப்படுறதோ இல்லையோ, பசில் ராஜபக்சவும் எங்களுக்கு வீதிகள் எல்லாம் போட்டு கொடுத்தார், காப்பாட்டு வீதிகள் எல்லாம் நிறைய வந்துச்சுது. அதனால் தமிழ் மக்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க இல்லை. ஏனென்றால் அதெல்லாம் நல்ல விஷயங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல விடயங்கள், அதெல்லாம் கூடாத விடயங்கள் அல்ல. ஆனால் எங்களுடைய அடிப்படை அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்காமல் இது எல்லாத்தையும் செய்து கொண்டு அது இல்லாமல் போயிடுமென்று கனவு கண்டு கொண்டிருந்தால் அது தவறான ஒரு விஷயம். நான் எங்கேயோ பார்த்தேன், யாரோ எழுதிட்டுறாங்க, சர்வதேச விசாரணையை கேட்டால் நான் கேட்டது சர்வதேச விசாரணை, கிடைத்தது சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உண்டு. நானும் வாசிச்சேன். அப்போ அந்த மாதிரி நாங்கள் கேட்டது ஏதோ அடிப்படையான ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டால் ஒரு விளையாட்டு மைதானத்தை கொடுத்து இருக்கலாம்னு நினச்சால் அது தவறான ஒரு எண்ணம். அதுக்காக விளையாட்டு மைதானம் பிழையான விஷயம் நான் சொல்லலை, விளையாட்டு மைதானம் நல்ல விஷயந்தான். ஆனால் இதோடு நாங்கள் ஒப்பிடுறோம் ஒரு அரசியலமைப்பு தீர்வு, ஒரு புதிய சமூக ஒப்பந்தம், நீண்டகால அரசியல் பிரச்சனைக்கான ஒரு முடிவு, 30 வருஷமாக இத்தனை பேர் உயிர்களை இழந்ததுக்கான காரணம் ஒன்று இருக்குது, அதை தீர்க்க வேணும். அதில் கருத்து செலுத்தாமல் இந்த விஷயங்களை மட்டும் செய்தால் அந்த நல்ல விஷயங்களை நாங்கள் பாராட்டுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நல்ல விஷயந்தான், நாங்கள் சாதாரணமாக பாராட்டத்தான் வேணும். ஆனால் அதை நாங்கள் பாராட்ட வலிக்கிட்டால் அவர்கள் என்ன நினைப்பார்கள், ஓ அப்போ இது நல்ல விஷயம், இது நல்லதானே, இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டி இல்லாமண்டு. அதனால தான் நல்ல விஷயத்தை கூட எங்களுக்கு பாராட்ட முடியாமல் இருக்கேன்னா அடிப்படையான விஷயங்களில் அவர்கள் இன்னும் கவனம் செலுத்தலை. அதுதான் என்ற சைடுமே நானும் யோசிக்கிற விஷயம். இப்போ இதுக்கு கூட ஜனாதிபதி அவர்கள் ஜெஃப்னா வந்துட்டு போகும்போது சில மக்களுடைய ஆதங்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, இதுக்கெல்லாம் வந்துட்டு போகிறாங்க, இந்த போகிற வழியில் செம்மணியை பார்த்துட்டு போகலை அப்படின்ற ஒரு குறையையும் முன் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் சர்வதேச விசாரணையில் ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கான ஆதாரங்கள் சரியாக நிரூபிக்கப்படணும் என்ற கருத்தை முன் வச்சிங்க. அது கூட பிழையான ஒரு வெளிக்காட்டாக முடிஞ்சுது. நீங்கள் வந்து ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி. நார்மலி ஒரு சட்ட துறையில் வேலை செய்கிறாக்களுக்கு அதோட நாலேஜ் கொஞ்சம் இருக்கும். பிகாஸ் ஒரு கொலையண்டா அதில் மென்ஸ்ட்ரியா ஆக்டஸ்ட்ரியாஸ் ப்ரூவ் பண்ணப்படணும். அதில் ஆக்டஸ்ட்ரியாஸ் அந்த செயலை செய்யும் போதே, ஒரு ஆளை வந்து கொல்லும் போதே அது ப்ரூவ் பண்ணப்பட்டுட்டு. ஆனால் மென்ஸ்ட்ரியான்றது இன்டென்ஷன், இந்த கொலை நோக்கத்தோடு தான் அவர் அந்த கொலையை செய்தாரா அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறது வந்து சிம்பிள் விஷயம் இல்லை. ஸோ அதுக்காகத்தான் இவ்வளவு காலம் எடுக்குது ஒவ்வொரு கிரிமினல் வழக்குகளுக்குமே தீர்வு வாரத்துக்கு. ஸோ இது ஒரு இனப்படுகொலை நடந்திருக்குது, சரியான ஆதாரங்கள் இல்லை அப்படின்றத நீங்கள் அந்த சட்டத்துறை டேர்ம்ஸில் சொன்னதால் மக்களுக்கு வந்து அது சரியாக போய் சேரல. இப்போ இந்த செம்மணி தொடர்பான விஷயங்கள் மூலம் உங்களால் இன்டர்நேஷ்னல் வைஸ் இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முடியுமா?
இந்த செம்மணி ஒரு திருப்பு முனை என்று நான் பல தடவைகளை திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால், சட்டவிரோதமாக பொதுமக்கள், அதாவது சண்டையில் அகப்பட்டு செத்தவர்கள் அல்ல, சண்டையிட்டு செத்தவர்களும் அல்ல, பொதுமக்கள் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டு குவியலாக புதைக்கப்பட்ட ஒரு இடத்தை நாங்கள் இப்போ கண்டிருக்கிறோம். அது இனப்படுகொலைக்கான அந்த இன்டென்ஷன், நீங்கள் சொன்ன அந்த உள் நோக்கத்தை நிறுவுகிறதுக்கான ஒரு 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 உதாரணமாக இருக்குது. அப்படியாக வேறு உதாரணங்கள் பல தேவைப்படும். ஆனால் இது நிச்சயமாக அந்த இனப்படுகொலை என்றதை நிரூபிக்கிறதுக்கு மட்டுமே தேவையான ஒரு கூறு டோலு ஸ்பெஷாலிஸ்ட்னு சொல்கிறது மென்ஸ்ரியாவை விட கூடுதலான ஒரு தேவைப்பாடு. அப்போ அதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு ஆதாரம் செம்மணி. ஆனபடினால்தான் நாங்கள் செம்மணியை பற்றி இவ்வளவு கரசனை எடுத்து இந்த விடயங்களை கையாண்டு கொண்டிருக்கிறோம். இனப்படுகொலை என்று வந்தால் அதுக்காக எங்களுக்கு இப்போ அதை நிரூபிப்பதற்கான சாட்சியங்கள் வெளிப்பட தொடங்கி இருக்குது. ஒரு சட்ட ஆலோசகராக ஒருவருக்கு சட்ட ஆலோசனை கொடுக்குற போது இப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஆதாரங்கள் இதுக்கு போதாது, இல்லாட்டி இதுக்கான ஆதாரம் இன்னும் கிடைக்க இல்லை என்றெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அது மற்ற சைடு தான் சொல்லணும், நீங்கள் இந்த சைடுக்காகத்தான் வாதாட வேணுமெண்டு. நான் அப்படி நினைக்கிறது இல்லை. என்னட்ட ஒரு கிளையண்ட் இந்த ஒரு வழக்கை இப்படி விஷயத்தை சொல்லி இதுக்காக இப்படி ஒரு தீர்ப்பெடுக்கலாமான்னு சொன்னால் எடுக்க முடியாதுன்றால் நான் எடுக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். அதை எப்படியும் எடுத்து தரணுன்னு நான் சொல்லி அவங்கள ஏமாத்துற பழக்கம் இல்லை. அது அப்படி ஒரு சட்டத்தையும் செய்யவும் கூடாது. அந்த வழக்கில் 3 விஷயங்கள் நிரூபிக்க வேணும். உங்கள்கிட்ட 2 விஷயம் இருக்குது, இன்னும் ஒரு விஷயம் தேவையாக இருக்குது, அதை எடுத்து வந்தால் நாங்கள் செய்யலாம்னு தான் சொல்லணுமே தவிர அது இந்த 2ஐயும் வச்சுக்கொண்டு நான் எல்லாத்தையும் செய்து தருவேன்னு சொல்லக்கூடாது. ஆகவே சரியான விதத்தில் அந்த சட்ட ஆலோசனையை கொடுக்கறது தமிழ் மக்களுக்கு விரோதமான செயல் அல்ல, அது தமிழ் மக்களுக்கு ஆதாரமான ஒரு செயலாக தான் இருக்குது. என்னால் சரியான விதத்தில் சட்ட ஆலோசனை கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் வழி நடத்தப்பட வேணும். இந்த இடத்துல ஒரு ரிக்வெஸ்ட்டாக அவங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் சார் லீகலி அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் தமிழில் சொன்னால் கூட அதுவுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்குது நார்மல் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் இந்த நோக்கத்தை அதாவது எவிடன்ஸை நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் இன்னுமே அப்படின்றத சொல்லியிருந்தால் கூட ஓரளவுக்கு விளங்கியிருக்கும். அந்த ஆதாரங்கள் போதாதுன்றதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்கள் சொல்லும்போது இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணி சொன்னீங்கன்னா மக்களுக்கு போய் நேரடியாக அந்த விஷயங்கள் போகும். ஒரு ஆலோசனை ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி. விஜய் அவர்கள் ரீசன்ட்லி அவர் பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் கச்சத்தீவை மீட்டு தந்தால் போதும் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்துருக்கார். இதை உண்மையாக நான் விஜயோட பெரிய ஃபேன், பட் பொலிட்டீஷியனாக நான் அதை ரொம்பவுமே எதிர்க்கிறேன். அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இலங்கைக்குரிய ஒரு கச்சத்தீவை இல்லை, அது அரசியல் தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதிகளும் இலகுவாக வெளியிடுற ஒரு ஸ்லோகமாக தான் இருக்குது. அதுக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. கச்சத்தீவு விஷயம் 70ஆம் ஆண்டுகளிலேயே தீர்க்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் கச்சத்தீவை மீட்டு தரணும்னு சொல்லி போட்டு தேர்தல் முடிஞ்சோடனே அதை பற்றி கதைக்காமல் இருந்தால் அது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற ஒரு செயல். அது ஒரு இரு நாடுகளோட பரஸ்பரம் பேச்சுவார்த்தைகள் நடந்து சில பகுதிகள் இலங்கைக்கு விட்டு கொடுக்கப்பட்டு சில பகுதிகள் இந்தியாவுக்கு விட்டு கொடுக்கப்பட்டு, சிலர் சொல்கிறார்கள் கச்சத்தீவில் எதுவும் இல்லை, ஆனால் இந்தியாவுக்கு விட்டு கொடுக்கப்பட்ட பகுதி மிகவும் வலுவாய்ந்த பிரதேசங்கள் இந்தியாவுக்கு விட்டு கொடுக்கப்பட்டிருக்கட்டு. ஆனால் ஏதோ அது விட்டு கொடுப்பு பேச்சுவார்த்தையில் இணங்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ அது சரி, அப்படித்தான் செய்ய வேண்டும் என்றாலும் அதுக்கான ஒரு வழி இருக்குது. சிலர் இந்தியாவில் நீதிமன்றத்துக்கு போயிடுறார்கள், அது நீதிமன்றம் நிராகரிச்சிருக்குது. அது செய்யக்கூடியது என்று கூட நான் நினைக்கல. ஆனால் செய்கிறதாக இருந்தால் கூட அதுக்கான சட்டபூர்வமான வழிகள் இருக்குது. அதை விடுத்துட்டு வெறுமனே தேர்தல் பிரச்சாரமாக சொல்லி கொண்டிருக்க, அங்கேயும் அது மக்களை மாற்றுறது, இங்கேயும் அவர் சொல்லிட்டாருன்றதுக்காண்டி இங்கே ஒரு ஓடி போய் கட்சியில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு வர்றது அதை விட மோசமான ஒரு நாடகம். இவர் போய் அங்கே போய் இருந்துட்டு என்னத்தை கண்டார்? அங்கே ஒரு தரம் வாழ்கிறதும் இல்லை. மீனவர்கள் விலைகளை காய போடுறதுக்கான உரிமை இருக்குன்னு அந்த ஒப்பந்தத்தில் எழுதியிருக்கு. இவர் என்ன மீன் விலை காய போடவா போனார்?
அல்லாட்டி அந்தோணியார் கோயில் திருவிழாவுக்கு விசா இல்லாமல் வரலாம் என்று சொல்லியிருக்கு. அவ்வளோதான். அங்கே ஒரு தரம் வாழ்கிற இல்லை. மீனவர்களுக்கு அது ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம்னு தான் நான் கருதுவேன். ஏன்னா அந்த எவ்ரி இயர் வந்து நாங்கள் அந்த ஃபீஸ்ட் செலிப்ரேட் பண்ணுறது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மீனவர்களுக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம்தான். இப்போ லீகலி அவங்க அதை ட்ரை பண்ணாலும் நீங்கள் தமிழ் மீனவர்களுக்காக சட்ட நடவடிக்கைகள் ஈடுபடுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க தானே? அதுதான் ரெடியாக இருப்பேன். ஆனால் அப்படியான ஒரு நிலைமை வராது. ஏன்னா அது 2 நாடுகளுக்கு இடையில் செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அது சட்டத்தால் கேள்விக்குட்படுத்த முடியாது. இதில் இந்திய வாழ் இலங்கை தமிழர்களை நம்மட இலங்கை தமிழரசு கட்சி எப்பயாவது போய் சந்தித்து அவங்களுக்கான தீர்வுகள் சம்மந்தமாக இந்திய அரசாங்கத்தோட கலந்தாலோசிச்சிருக்கா? மக்களை போய் ஒரு தலைவர் நமக்கு இருக்கிறாங்க இலங்கையில் அப்படின்ற ஒரு மனநிலையை அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துருக்குறாங்களா? அதில் நாங்கள் போய் சந்தித்ததில்லை. சந்திக்க வேணுமென்ற எண்ணப்பாடு எனக்கு இருக்குது. அதுக்கான அனுமதிகள் பெற வேண்டிய ஒரு தேவையும் இருந்தது. ஆனால் இந்திய அரசாங்கத்தோட, விசேஷமாக மத்திய அரசாங்கத்தோடு நாங்கள் நடத்துகிற எல்லா பேச்சுவார்த்தைகளையும் அது சம்பந்தமாக நாங்கள் பேசிடுறோம். அவர்களை திருப்பி கொண்டு வர்றது சம்பந்தமாக பல விதங்கள். ஆரம்பத்தில் நான் அரசியலுக்கு வந்த நாளில் இருந்து இந்திய பிரதமர்களோடு நடத்தப்பட்ட அனைத்து பேச்சுவார்த்தைகள்லையும் இது ஒரு முக்கிய பங்கு வைத்திருக்கு. இதையும் ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன் சார். உங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் நடவடிக்கைகள் வந்து கிரவுண்ட் லெவலில் மக்களோடு நீங்கள் இணைஞ்சி பயணிச்சிங்களா இருந்தால் இது ஒரு பெரிய வெற்றியை தரும்னு நான் நம்புகிறேன் என்ற தேர்தல் பிரச்சாரங்கள் மூலமாக. ஏனென்று சொன்னால் மக்கள் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விஷயமும் என்னென்னா, நீங்கள் வின் பண்ணுறீங்களோ தோற்கடிக்கப்படுறீங்களோ அது பிரச்சனை இல்லை, தமிழரசு கட்சி சார்பாக. ஏன்னா அவங்க வீட்டு சின்னத்தை ரொம்பவுமே ஆழமாக நேசிக்கிறாங்க. அப்படி நேசிக்கும்போது இந்த தலைமை நபர்கள், அதாவது தலைவர், செயலாளர், தங்களை வந்து வருஷத்தில் ஒருக்காவாச்சும் பார்க்கணும் அப்படின்ட்டு பெரிய ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க என்கிட்ட. நீங்கள் தோக்குறீங்களோ வெல்லுறீங்களோ தயவு செஞ்சு எங்களை வந்து பார்த்துட்டு போங்க. அவங்க ஒரு இது லீகலி நீங்கள் செய்கிற நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு சின்ன விஷயம் இது. நீங்கள் நேரடியாக தங்களோட ஒரு வருஷத்தில் ஒருக்காவாச்சு தங்களோட குறை நிறைகளை வந்து கதைச்சாலே காணுமென்ற ஒரு சமூகமும் இருக்கிறாங்க. ஸோ அதையும் நான் ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஸ்பெஷலி செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். தமிழரசு கட்சி இப்போ இத்தனை வருடங்கள் ஆட்சியில் இருக்கிற ஒரு பலம் வாய்ந்த கட்சி. தமிழர்கள் மத்தியிலும் இல்லை, சிங்கள மக்கள் மத்தியிலுமே ஐட்டாக்காண்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஒரு மரியாதை மிக்க கட்சின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கட்சி இவ்வளவு காலமும் நம்மளோட உரிமையண்டு ஓடிட்டு இருந்ததால் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்குரிய முன்னேற்றகரமான நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடாமல் விட்டுட்டீங்க. இப்போ எங்களுக்காக நீங்கள் என்ன பேஸ்மெண்ட் போட்டிருக்கீங்க? பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அனுப்பும்போது எங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, எங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே போய் எங்களோட வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், அங்கே உள்ள நன்மையான விஷயங்களை எங்களுக்கும் தெரிவுபடுத்தணும். இதை வந்து இலங்கை தமிழரசு கட்சி மட்டும் இல்லை, எந்த ஒரு தமிழ் கட்சிகளுமே சரியான முறையில் இளைஞர் யுவதிகளுக்கு இன்னுமே ஒரு பேஸ்மெண்ட்டை தமிழ் மக்கள் மத்தியில் இடையிலண்டு நான் தனிப்பட்ட முறையில் ஃபீல் பண்ணுறேன். உதாரணமாக கல்வித்துறையில் அங்கே ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் நடக்கும்போது, அங்கே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து மக்களுக்கு வரும்போது அது வந்து மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு வரையில்லை. இப்போ பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஒரு ஸ்பீச்சை ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் வாசிச்சுட்டு வராங்க. அது காலாகாலமாக யுத்த நடவடிக்கை சம்மந்தமாக கதைச்சிட்டு இருக்காங்க. சில பேர் உங்களை மாதிரி அட்வான்ஸாக கொஞ்சம் லீகலி என்ன பண்ணணுமோ, கட்சிக்கு லீகலி என்ன செய்யணுமோ அந்த லெவலில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் சாதாரண மக்கள்ற அல்லது மாணவர் சமுதாயத்தில் யூத்தில் ஃப்யூச்சர் பற்றி யாருமே அங்கே பிளான் பண்ணலையோ, அங்கே நடக்கிற நல்ல விஷயங்களை மக்களுக்கு தெரிவுபடுத்தலையோன்றது ஒரு குறை இருக்குது எனக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். 2017 இருந்து 5000 பேருக்கு ஆஃப்டர் A-level 1.5 மில்லியன் ஒரு கடன் திட்டம் வந்து செயற்படுத்தப்பட்டு வருது. ஐலண்ட் ரீதியாக செயற்படுத்த வருது. ஆஃப்டர் A-level யார் யூனிவர்சிட்டி போகலையோ அவங்க அந்த கடன் தொகையை யூஸ் பண்ணி, அது ஸ்காலர்ஷிப் வித் BOC பேங்க், பீப்புள்ஸ் பேங்கோட அது ஒரு கண்ட்ரிக்ட் பேஸில் அரசாங்கம் செஞ்சு கொண்டு இருக்குது. யார் யூனிவர்சிட்டி கிடைக்கலையோ அவங்க வந்து அந்த ஸ்காலர்ஷிப்பை யூஸ் பண்ணி ப்ரைவேட் கேம்பஸில் தங்களுக்கு தேவையான படிப்பை
மேற்கொண்டு படிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை அது. 2017 இருந்து இந்த முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டு அதனால் சகோதர மொழி பேசும் மாணவர்கள் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த விஷயத்தை எங்களுக்கு யார் சொல்லணும்? பார்லிமெண்ட்டில் இருக்கிற நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும். பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் சொல்லணும், மாணவர்கள் மத்தியில் சொல்லணும். ஆனால் இதை பற்றி ஒரு பார்லிமெண்ட் மெம்பர்ஸுமே சொல்லலை எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த சலுகையை 2017 5000 மாணவர்கள் படி கல்குலேட் பண்ணி பாருங்கள், எவ்வளவு கணக்கான அந்த பணத்தொகையை தமிழ் மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி தந்தும் கூட எங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா எங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லை. அதை சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? அதை ஏன் இப்படியான இது ஒரு விஷயம், இப்படி நிறைய விஷயம் இருக்குது. இந்த விஷயங்களை ஏன் வந்து பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து மாணவர்களுக்கோ அல்லது அந்த பாடசாலை அதிபர்களுக்கோ அல்லது அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது அவங்க ஒஃபிஷியலாக அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடப்பாடு இல்லைன்னு நான் நினைக்கலை, இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைண்டா கூட இப்படி ஒரு நன்மையான விஷயம் எனக்கு தெரியுது, நான் ஒரு பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுற நோக்கத்தில் நான் சொல்லுவேன் கட்டாயம். அப்போ அப்படியே இவங்க பண்ணலை. இப்படி தொழில் வாய்ப்பு சம்பந்தமாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ எவ்ரி இயர் 5000 பீப்புளுக்கு இந்த 5000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பெனிஃபிட் போகும்போது நம்முடைய தமிழ் மாணவர்கள் அதனை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2017 இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 1000 மாணவர்கள் கூட நம்மளோட மாணவர்கள் இல்லை. அதில் ஒரு வருஷத்தில் கைவிட்டு சொல்லலாம் ஒரு 20-30 பிள்ளைகள் அந்த ஸ்காலர்ஷிப்பை யூஸ் பண்ணுறாங்க. இது ஏன்னா நம்மளோட பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்போ இந்த குற்றச்சாட்டு மாதிரி இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அது ஏன் நம்மளோட தமிழ் கட்சிகள் நம்மளோட தமிழ் மாணவர்களுக்கோ அல்லது அது சார்ந்த ஆட்களுக்கு சொல்கிறதுக்கு வராங்க இல்லை, அதையே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க இல்லை? இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பல குறைகள் இருக்குது. எங்களோட கட்சியும் கூடுதலாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக பொறுப்பு கூறல் சம்பந்தமான விஷயங்கள்லேயே கவனம் செலுத்தி இப்படியான விஷயங்களை நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறது எனக்கும் தெரியுது. அது தவறான ஒரு விஷயம். அது வருங்காலத்திலேயாவது திருத்தி அமைக்கப்பட வேணும். ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் மக்களுக்கு நாங்கள் சொல்ல இல்லைன்னு நான் நினைக்கல. பல விதங்களில் அது தெரியப்படுத்தப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, அப்படியான விஷயங்கள் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன முக்கியமான விஷயத்தோடு நான் உடன்படுறேன். அதாவது அதுக்கு போதிய முக்கியத்துவம் நாங்கள் கொடுத்துருக்காமல் இருக்கலாம். அதனால் பலருக்கு அது தெரியாமல் போயிருக்கலாம். அது நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு குற்றச்சாட்டு. அதை நாங்கள் விரைவாக நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. இதில் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, பார்லிமெண்ட்டில் இப்படியான சலுகைகள் வரும்போது, குறிப்பாக இளைஞர் யுவதிகள் மாணவர்களுக்கு வரும்போது அந்த பொறுப்பை யாராவது எடுங்க. இப்போ தமிழரசு கட்சியண்டா அதுக்குள்ளே இருந்து ஒரு ஆள் இந்த விஷயங்களை மக்களுக்கு அந்த குறித்து இப்போ பாடசாலையா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த செய்தியை அனுப்பணும் என்ற பொறுப்பை ஒரு சர்வேயாக செய்யுங்க. அதை நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். ஏனெண்டா இப்போ எங்களுடைய ஜாழ்ப்பாணமும் வவுனியாவையும் பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சலுகைகள் வெளிநாட்டு உதவிகள் இருக்குது. அவங்க பிள்ளைகள் வந்து நார்மலியே ஃபாரின் யூனிவர்சிட்டிலாம் இப்போ படித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் மன்னாரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ இந்த சலுகைகள் மூலமாக மன்னாரில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை சரியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி இன்னும் தொழில் வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்களையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறபடியால் இதை ஒரு ஆள் வந்து பொறுப்பெடுத்து எந்த துறையிலையுமே ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் நடக்கும்போதோ அல்லது ஒரு சலுகையை அறிமுகப்படுத்தும் போதோ அல்லது ஆல்ரெடி இருக்கிற அந்த சலுகைகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய கடமையை ரிக்வெஸ்ட்டாக உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் சார். நிச்சயமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. என்னுடைய பாராளுமன்ற குழுவிலையும் நான் இதை குறித்து பேசுகிறேன். வருங்காலத்தில் பாராளுமன்ற விவாதங்களில் கூட இந்த விஷயங்களை அவர்கள் குறித்து சொன்னால் அது மக்களை சென்றடையும் கட்டாயமாக. தேர்தல் கேம்பெயினில் நான் வந்து போகும்போது இளைஞர் யுவதிகள் என்னிட்ட கேட்டுக்கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இந்த கிரவுண்டில் லைட் போட்டு தாங்க, இந்த சின்ன ரோடு தான் இதை ஒருக்கா போட்டு தர சொல்லி உங்கள்கிட்ட கட்சிகிட்ட கேளுங்க. இதை நம்மட கட்சி மட்டுமே செய்யணுமென்றதை நான் யோசிக்கலை. எல்லா கட்சிகளுமே தமிழ் கட்சிகள் வந்து தமிழ் மக்களுக்காக அவங்க வந்து சர்வீஸ் பண்ணணும். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 20 தொடக்கம் 25-30 வயசுக்குள்ளே அந்த இளைஞர் யுவதிகள் என்னட்டு இந்த ரிக்வெஸ்ட்டு ஒரு லைட் போட்டு தாங்க, கிரவுண்டில் எங்களுக்கு விளையாட இடம் இல்லை, இந்த கிரவுண்டில் நாங்கள் விளையாடணும், லைட் போட்டு தாங்க கேட்குற அந்த நிலைமைக்காக நம்மளோட மக்கள் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்டேஷனரி புக்ஸ் வாங்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு எத்தனையோ லேட்டர்ஸ் ஒரு இடம் இல்லை ஒரு 4-5 இடத்துலேருந்து வந்துச்சு. அப்போ அந்தளவுக்கு பேசிக் நீட் இல்லாமல் இருக்கிறாங்களா? இன்னுமே மன்னாரில் குடிசைகளோடு வாழ்கிற காட்டுப்பகுதியில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு காலமும்
மன்னார்லேயும் சரி, தமிழ் அரசு கட்சியிலையோ அல்லது வேறு கட்சிகள்லேயும் சரி, இருந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து தங்களுடைய கடமைகளை செய்யாமல் விட்டுட்டாங்களா அப்படின்றத நீங்கள் மானிட்டர் பண்ணலையா? தலைமை வந்து மானிட்டர் பண்ணலையா? அதுதான் என்னுடைய கேள்வி. நான் உங்கள்ட்ட பர்சனலாக கேட்கல, இலங்கை தமிழரசு கட்சி இதை மானிட்டர் பண்ணலையா? இப்போ வன்னி மாவட்டத்தில் 3 எம்பிமார் முன்னைய காலங்களில் இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இப்போ என்ன, பார்லிமெண்ட் மெம்பர்ஸாக வந்தால் காணும், அவங்க என்னவும் செய்யட்டும், அவங்களோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களோட கையில் இல்லையா? அவங்க இவ்வளவு காலமும் இருந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட எங்களோட மன்னார் மக்களுக்கு செய்யலை அப்படின்னும் போது எனக்கு கோபம் வருது உண்மையாக. சரி, அப்போ அந்த டைமில் இதை ஏன் நீங்கள் மானிட்டர் பண்ணலை? நீங்கள் தலைமை வந்து இதை ஏன் மானிட்டர் பண்ணலை? நீங்கள் சொன்னது சரி. பாராளுமன்ற உறுப்பினர்களோட நடவடிக்கைகளை மேற்பார்வை கட்சி செய்வதில்லை. அது அவர்களுக்கு அந்த சுயாதீனம் இருக்குது. மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டவர்கள். அவர்கள் மக்களுக்குத்தான் அது சம்பந்தமாக பொறுப்பு கூற வேண்டியவர்கள். கட்சி கொள்கையிலேருந்து விலகாத வரைக்கும் நாங்கள் மற்ற அவர்களுடைய செயற்பாடுகளில் தலையிடாமத்தான் இருந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிறதுல மிக முக்கியமான உண்மைகள் சில இருக்குது. மக்களுக்கு சேவையாற்றுவதற்கென்று கட்சியால் நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள். அப்போ அந்த சேவை மக்களுக்கு சரியான முறையில் போய் சேராவிட்டால் நிச்சயமாக கட்சி ஏதாவது ஒரு பொறிமுறை மூலமாக அதை அவதானித்து அதுக்கான மாற்று நடவடிக்கைகள் எடுத்திருக்கத்தான் வேணும். எங்களுடைய கட்சி வந்து விசேஷமாக தமிழர்களுடைய அரசியல் விடிவுக்காகத்தான் நாங்கள் செயற்பட்டிருக்கோமே தவிர, அந்த விடிவு வருகிற போது எங்களோட சமூகம் ஒழுங்கானதாக இருக்குமா இல்லையா, அது சம்பந்தமாக என்ன செய்திருக்க வேண்டும் என்றதை பற்றி அதிகம் கவலைப்படாமல் இருந்த ஒரு கட்சி. ஆகையினால் உங்களை போன்றவர்கள் வந்து இந்த விடயங்களை பற்றி கேள்வி கேட்கறதும் இதுக்கான யோசனைகளை முன்வைக்கிறதும் மிக மிக முக்கியமான விடயங்கள். நாங்கள் அதுக்கான நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் நிச்சயமாக எடுப்போம். கட்டாயம் சார். என்னதான் விடிவு வேணும், எங்களுக்குரிய உரிமை கிடைக்கப்படணும் என்றாலும் எங்களோட வளர்ச்சியும் முக்கியம் இல்லையா? அப்போ இதுக்காக ஒரு தனிப்பட்ட குழுவை அமைத்து கல்வி தொழில்சார் விஷயங்களுக்காக நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை வடிவாக ஹேண்டில் பண்ண வேண்டும் என்றது இப்போ நீங்கள் செயலாளராக வந்த பிறகு கட்சியில் வந்து நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக போகிறத நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலி. ஸோ அது இன்னுமே கிரவுண்ட் லெவலில் இறங்கி அங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் கைட் பண்ணி அது யாப்பு மூலமாக செய்யலாம்னு நினைக்கிறேன், கட்சி யாப்பு மூலமாக. அப்போ மக்கள் தெரிவு செய்து அனுப்பினாலுமே உங்களோட கட்சிக்கு விழுந்த ஓட் இல்லையா, அது எல்லாருக்கும் விழாது அந்த ஓட். அப்போ நீங்கள் வந்து கட்சி சார்பாக நீங்கள் அந்த குழு கொண்டு அமைச்சு இன்னும் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக எங்களோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு நீங்கள் என்னத்தை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேள்வி இன்னும் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதை இனியாவது அதுக்காக நீங்கள் நேரடியாக இல்லாட்டியும் நீங்கள் மானிட்டர் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். எங்களோட பங்களிப்பு அதில் இருக்கும், கட்டாயம் இருக்கும். சரி, இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை கேள்விக்குட்படுத்த விரும்புகிறேன். தமிழரசு கட்சியில் பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது? அப்போ பொருளாதாரம் பிஸ்னஸ் நோக்கத்தோடு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ என்னென்ன அந்த பொருளாதார வீக்கத்தை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க? தமிழரசு கட்சியில் பொருளாதார நிலைன்றது அப்படி ஒன்று இல்லை, பூஜ்ஜியமாக தான் இருக்குது. ஆனால் அந்தந்த வேளையில் அந்தந்த தேர்தலுக்கு தேவையாக நாங்கள் பணத்தை வசூலிக்கிறோம். எங்களுடைய உறுப்பினர்களோட வருடா சந்தான பணம் தான் எங்களுடைய கட்சியை நடத்துது. இது வரைக்கும் அரசியல் கட்சி ஒன்று அப்படியாகத்தான் செயற்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் உங்களுக்கான இப்போ தமிழரசு கட்சி மூலமாக தனிப்பட்ட ரீதியில் ஏதாவது மக்களுக்கு உதவி செய்ய முடியுமா? அவங்களோட இப்போ சொல்லப்போனால் ஒரு இப்போ என்கிட்ட கேட்டாங்க தேர்தல் சம்மந்தமாக, நீங்கள் எங்களுக்கு வந்து எம்பி ஆன பிறகு உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு ஒரு 10 acres லேண்ட் எடுத்துட்டாங்க, நாங்கள் வந்து எல்லாம் அது அரசாங்கத்துக்கு நாங்கள் அப்ளை பண்ணி தான் எடுத்து கொடுக்குமே தவிர அரசியல் கட்சியாக நாங்கள் காசுக்கு காணி வாங்கியவர்களுக்கும் கொடுக்க முடியாது. அது எங்களோட கட்சி நோக்கத்துக்கு மாறானதாக இருக்கும். அது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு 50 குடும்பம் அதில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வருமானம் கொடுக்கும். அது எப்படி வாங்கி கொடுத்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழரசு கட்சிக்கு நீங்கள் ஒரு என்ன எக்கனாமிக் எப்படி அது சரி, அது பொருளாதார கோட்பாடு ஒன்று இருக்க வேணும். அது சம்பந்தமாக சில நடவடிக்கைகள் எடுக்க வேணும். விசேஷமாக அதில் இன்னும் விலகி நாங்கள் செயற்பட வேண்டியது யுத்தத்துக்கு பின்னரான காலத்தில் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கிற போது அதை திருத்தி எடுத்து நடைமுறைப்படுத்துறதுக்கு கட்டமைப்புகள் தேவை. ஆனால் நாங்களாகவே தொழில் வாய்ப்பு கொடுக்கறதோ அல்லது ஒரு சேவையை செய்கிறதோ தவிர்க்கப்பட வேணும். நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால், ஒரு இடத்துல ஒரு தேவை ஒன்று இருக்கிறதாக இருந்தால் ஒரு தொண்டு நிறுவனத்தை அவர்களோட தொடர்படுத்தி விட வேணும். அந்த வேலையை நாங்கள் செய்யலாம். அதுதான் நாங்கள் இப்போ எங்களோட கட்சி தலைமை காரியாலயத்திலேயும் தொடர்பகம் ஒன்று நாங்கள் ஆரம்பிக்கிறோம்.
அதிலேயும் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு குறித்த பிரச்சனையோடு யாரும் வந்தால் அதை சரியான ஆள்கிட்ட அதை ரிஃபர் பண்ணுற வேலை தான் நடக்கும். இமீடியட்டாக அவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் ஆலோசனை சொல்கிற விஷயங்கள் இருந்தாலும் அந்த அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்ட விடயத்தை கையாளுறதுக்கு இன்னொரு நிறுவனத்திட்ட தான் அவர்களை அனுப்ப வேண்டியிருக்கும். அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய அதிகூடிய செயற்பாடுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு கௌரவத்திற்குரிய ஜனாதிபதி சட்டத்தரணி. உங்களுக்கு இருக்கும் மரியாதை மேல் மாகாணத்திலே கண்ணால் கண்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கும் நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்து இந்த அவதூறுகளை என்னென்று சகிச்சு கொள்கிறீங்க? நீங்கள் நினச்சிருந்தா அவதூறு டிஃபமேஷன் கேஸ் போட்டே அதிலே நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கலாம் என்று தோணும். அவ்வளவு அவதூறுகள் உங்களுக்கு எதிராக பரப்பப்படுகின்றது. ஸோ ஒரு சாதாரண மனிதனுக்கு அது வந்து ஹர்ட் ஆகும். இப்போ நம்முடைய தமிழ் சமுதாயம் வந்து உங்களை பற்றி கதைக்கிறது வந்து நான் ஒரு நிறைய பேர் உங்களோட அதன ஒரு பண்பில்லாத விஷயமா பார்க்குறேன். ஒரு ஹியூமானிட்டி பேஸ்லேயே அதை செய்யக்கூடாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்ன வார்த்தை பிரயோகங்கள் அது தமிழ் மக்கள்கிட்டேருந்து வரக்கூடாது இல்லையா? அப்போ ஒரு மனுஷனை அப்படி தாக்கக்கூடாது. திருப்பி திருப்பி அவ்வளோ அடி வாங்கியும் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கிறீங்க. ஒரு தந்தை ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறதா கேட்குறேன். எனக்கு வந்து இந்த ஹர்த்தாலில் உங்களை அப்படி நிறைய பேர் அப்படி உங்களை ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிறத என்னால் ரீட் பண்ணி நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அதால் தான் நான் ஓகே சார் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஒன்றும் போட்டேன். ஏன்னா எனக்கு சரியாக கவலை, இப்படி பேசுகிறாங்களே இவ்வளவு மரியாதைக்குரிய ஒரு மனுஷரை, தமிழ் மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷத்தை இப்படி பேசுகிறாங்களே அப்படின்றது எனக்கு சரியான கவலை. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா ஃப்யூச்சரில் நாங்களும் அதை ஹேண்டில் பண்ண வேண்டி வரும். ஸோ அது பொது வாழ்க்கைக்கு வந்தால் எல்லா விதமான அவதூறுகளையும் சந்திக்கிறதுக்கான மனப்பலம் இருக்க வேணும். இல்லாமல் அதை செய்ய இயலாது. எங்களை பற்றி தவறாக பேசுகிறார்கள் அல்லது அவதூறு செய்கிறார்கள் என்றதுக்காக நாங்கள் எங்களுடைய வழியை மாற்ற வழிகிட்டோம் என்று சொன்னால் அதை விட பெரிய தவறு இல்லை. நாங்கள் எது சரியென்று நினச்சிருக்கிறத நியாயமானதை நாங்கள் அந்த வழியிலே தான் போகணும். அதுக்கு எதிர்ப்பு அரசியலில் கட்டாயமாக எதிர்ப்பு வந்தே ஆகும். அதுவும் நீங்கள் முன்னேறுகிறீர்கள் என்று யாராவது நினைச்சாங்களென்றால் அந்த அவதூறு இன்னும் கூடுதலாக இருக்கும். உங்களை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று. அப்போ அதை எதிர்பார்த்து தான் நீங்கள் அந்த கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அதுக்கு தயாராகத்தான் நீங்கள் அரசியலுக்குள்ளே வர வேணுமே தவிர முதலாவது யாராவது ஏதாவது சொல்லி போட்டாண்டாண்டி புறமுது காட்டி ஓடுறதா இருந்தால் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது. அது என்னவாகவும் இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்க வேணும். உங்களோட மக்களுக்கு நீங்கள் நேர்மையாக செயற்பட வேணும். கட்டாயம் எதிர்ப்பு வந்தே ஆகும். ஏன்னா அரசியல் அப்படியானது. எதிர்க்கிறவர்கள் இருப்பார்கள், ஆதரவாளர்கள் இருப்பார்கள். ஆதரவாளர்களோட புகழ்ச்சியையும் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்களை நான் இந்த தலைக்கிலே எடுக்கக்கூடாது. எடுத்தால் அதுவும் தவறானது. ஆனபடினால அது ஒரு பக்கத்தில் இருக்கும், எதிர்ப்பு இன்னொரு பக்கத்தில் இருக்கும். நாங்கள் எது சரின்னு நினைக்கிறத செய்து கொண்டு போக வேண்டியது எங்களோட பொறுப்பு. நான் அந்த மனநிலையில் இருக்கிறேன். ஆனால் நம்மளோட ஃபெமிலின்னு வரும்போது நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க? உங்களோட மகள் இருக்கிறா, அப்போ அதை வாசிக்கும்போது ஒரு அஸ் அ டாட்டர் எனக்குமே அது கஷ்டமாக இருக்கும். அப்போ அவள் உங்களோட மகள் உங்களோட வைஃப் இருக்காங்க, அவங்க வாசிக்கும்போது அவங்க இப்போ பழக்கப்பட்டிருப்பாங்க. ஆரம்பத்தில் நான் கேட்குறேன், ஆரம்பத்துலேயும் அவங்களுக்கு அந்த பக்குவம் ஓரளவுக்கு இருந்தது. அதனால் அது குடும்பத்தில் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இல்லை. ஆனால் என்னுடைய தாயாருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை இதை ஏற்படுத்தி இருந்தது. ஒரு குறித்த காலத்தில் என்னுடைய சகோதரி என்னுடைய தாயார் பார்க்குற டிவியை அன்பிளக் பண்ணியிருந்தவ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏனென்றால் அது ஒரு குறித்த நியூஸ் வர்ற போது அவ்வளவுக்கு இரத்த கொதிப்பு வந்துடும். இந்த டிவி அடிச்சுக்கிற ஒரு கொண்டு பண்ண மாதிரியான மனநிலையெல்லாம் அவளுக்கு வந்திருந்தது. அப்போ அதனால் அவள் பார்க்க வேணாமன்னு சொல்லியே விலக்கி வச்சுருந்தது. அது தாய்க்கு அந்த அதங்கம் இருந்திருக்கும். ஆனால் இந்த இமீடியட் ஃபேமிலி ஒய்ஃபுக்கும் பிள்ளைகளுக்கும் சில வேலை எல்லார்களுக்கும் மனத்தாங்க அவர்களை எனக்கு காட்டிக்கொள்ள இல்லை. என்னை விட துணிவாக முகம் கொடுக்குற மாதிரி தான் அவர்கள் தங்களை காட்டிக்கொள்வார்கள். இலங்கை தமிழரசு கட்சி இவ்வளவு காலம் தோற்றம் பெற்றிருந்த போதிலும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்குரிய ஒவ்வொரு மாவட்ட கிளைகளுக்குரிய முக்கிய பொறுப்புகளில் ஏன் பெண்களுக்கு இடம் கொடுக்கவில்லை? ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் இருக்கும்போது நீங்கள் கட்டாயம் ஒரு பெண்ணையாவது அதில் அட் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஏன் இந்த குறைபாடை? பெரியதொரு குறைபாடு. அது கட்சி ஆண்களுடைய கட்சியாகவே வளர்ந்துட்டுது.
அரசியல்லையும் நாட்டு அரசியல்லையும் அப்படியே தான் இருக்குது. அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்கிறதுக்கு நானும் என்னால் இயன்றதெல்லாம் செய்திருக்கிறேன். ஆனால் இன்னமும் அந்த மாற்றங்கள் வர இல்லை. நாங்கள் மூலக்கிளைகளை தெரிவு செய்கிற போது குறைந்தது ஒரு பெண்ணாவது அந்த நிர்வாகத்தில் இருக்கிறதுக்கான நடவடிக்கையை பல இடங்கள் எடுத்திருக்கிறோம். ஆனால் எல்லா இடங்கள்லையும் அது சரிப்பட்டு வர இல்லை. அது ஒரு கொள்கையாகவே வச்சுக்கொண்டு நாங்கள் செயற்பட வேணுமென்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த கேள்வியை கேட்டதுக்கு நன்றி. அடுத்தடுத்த தெரிவுகள் எல்லாவற்றிலையும் நாங்கள் அதனை கவனத்தை செலுத்துவோம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ நன்றி. மச்.